கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் வாഴ്த்தப்படுமாറാകട്ടെ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ഈ പ്രഭാത സമയം നിങ്ങളുടെ നടുവിൽ കർത്താവിന്റെ നാമത്തെ ഉയർത്തുവാൻ എനിക്ക് ലഭിച്ച അവസരം സ്തുതിക്കുന്നു. இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எனக்கு தந்ததான இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். എന്റെ സ്വന്തം സ്ഥലം കേരളത്തിൽ കൊല്ലം ജില്ലയിൽ കരിങ്ങന്നൂർ എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലത്താണ്. என்னுடைய சொந்த ஊர் கேரளாவில் கொல்லஞ்சேரி என்று சொல்லுதான் ஒரு இடத்தில் இருக்கிறேன். ഞാൻ അവിടെ ഒരു മുസ്ലിം കുടുംബത്തിൽ 16 വയസ്സ് വരെ ഇസ്ലാമിക പ്രമാണങ്ങൾക്ക് വേണ്ടി ജനിച്ചു വളർത്തപ്പെടുവാനിടയായിട്ട് நான் அந்த இடத்தில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் 16 வயது வரைக்கும் முகமதிய சட்டத்தின்படி நான் வளர்க்கப்பட்டேன். 16ാമത്തെ വയസ്സിൽ ഞാൻ യേശുവിനെ അറിയാനിടയായി തീർന്നു. 14வது വയതിൽ യേശുവെ അറിയ എനിക്ക് സന്ദർഭം கிடைத்தது. ആമേൻ. ജീവിക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ടെന്ന് അത്ഭുതകരമായ അനുഭവത്തിലൂടെ മനസ്സിലാക്കുവാൻ കർത്താവിനെ സഹായിച്ചു. ஒரு அதிசயமான ஒரு சம்பவத்தின் மூலமாக ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அறிய கர்த்தர் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தார். ആമേൻ. ഈ മഹാഭാഗ്യത്തെ എനിക്ക് ലഭിക്കുവാൻ എന്റെ ദൈവം എന്നെ സ്നേഹിച്ചതുകൊണ്ട് ഞാൻ കർത്താവിനെ സ്തുതിക്കുന്നു. இந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் என்னை நேசித்தபடியால் நான் அவரை துதிக்கிறேன். ആമേൻ. എന്റെ പേര് നസീല ബീവി എന്നാണ്. என்னுடைய பெயர் நசீலா பீவி. എന്റെ വാപ്പ പള്ളിയിലെ മുസ്ലിയാരായിരുന്നു. என்னுடைய தகப்பனார் முஸ்லிம்கள் மத்தியில் அவர் ஒரு மத போதகராக இருந்தார். എന്റെ വാപ്പാക്ക് വർഷങ്ങളോളം മക്കളില്ലാതിരുന്നത് കൊണ്ട് ഒരു കുഞ്ഞിനെ ലഭിച്ചാൽ അതിനെ ഇസ്ലാമിക പ്രമാണം അനുസരിച്ച് വളർത്തിക്കൊള്ളാമെന്ന് നേർന്നിരുന്നു. அநேக வருஷங்களாக என்னுடைய பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லாதபடினால் அவர்கள் ஒரு பொருத்தனை செய்தார்கள். முதலாவது பெறுகிறதான பிள்ளையை நாங்கள் முகமதிய சட்டங்களின்படி கண்டிப்பாக நாங்கள் வளர்த்தெடுப்போம். അതുകൊണ്ട് ഞാൻ ജനിക്കുമ്പോൾ എന്നെ പുറത്തു വിടാതെ വിദ്യാഭ്യാസം അധികം തരാതെ വളരെ ചെറുപ്രായം മുതലേ ഖുർആൻ പ്രമാണങ്ങളെല്ലാം പഠിപ്പിച്ച് വീട്ടിന്റെ അകത്തിരുത്തി മാത്രം എന്നെ വളർത്തിക്കൊണ്ടുവരാനിടയായി തീർന്നു. அதன் விளைவாக நான் பிறந்தேன். ஆனபடியால் அதிக படிப்பு எனக்கில்லை. என்னை வீட்டில் அறையில் மாத்திரம் அடைத்து வைத்து குர்ஆனினுடைய சட்டங்களின்படியே என்னை வளர்த்து வந்தார்கள். ലോകം എന്തെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ലായിരുന്നു. உலகம் என்னதென்று எனக்கு தெரியாது. എന്നാൽ എപ്പോഴും റൂമിൽ അടഞ്ഞിരിക്കുമ്പോഴെല്ലാം എന്റെ ഹൃദയം നിരാശയിലിരുന്നു. நான் எப்பொழுதும் அறையில் அடைக்கப்பட்டு வளரும் போது என்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு சோர்வும் அதைரியம் காணப்பட்டது. ഞാൻ ജീവിക്കുന്നത് എന്തിനെന്ന് ചിന്തിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. அடிக்கடி நான் வாழ்வது எதற்காக என்று ஒரு சிந்தனை வந்தது. എന്നാൽ ഞാൻ വളർന്നതുപോലെ അല്ലെങ്കിൽ ഞാൻ ആയിരിക്കുന്നത് പോലുള്ള അനുഭവത്തിൽ ജീവിച്ചതും സർവശക്തന്റെ കൃപ അനുഭവിച്ചതുമായ പ്രവാചകന്മാരെ കുറിച്ച് ഞാൻ ഖുർആനിൽ പഠിച്ചിട്ടുണ്ട്. ஆனால் தேவனுடைய பெரிய கிருபையினால அந்த நாட்களில் வேதத்தில் இருக்கிறதான சில தீர்க்கதரிசிகளை பற்றி குர்ஆனில் எழுதப்பட்டிருந்தது. அதை பற்றி நான் வாசித்தேன். അവരെ പോലെ ആകണമെന്ന് വിചാരിച്ച് ഞാൻ അവരുടെ ചരിത്രം പഠിക്കാൻ തുടങ്ങി. அவர்களை போல் நானும் வளர வேண்டும் மாற வேண்டும் என்று நான் சிந்தித்து அவர்களுடைய சரித்திரத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். അങ്ങനെ പഠിച്ചു വരുമ്പോൾ ഈസാ അൽ മസീഹ് എന്ന ഈസാ നബിയെ കുറിച്ച് പഠിക്കാനിടയായി. இப்படி நான் அவர்களுடைய சரித்திரங்களை படிக்கும்போது ஈசா நபி அதாவது இயேசு ஆகிய தீர்க்கதரிசியை பற்றி குர்ஆனில் நான் வாசித்தேன். അങ്ങനെ ഈസാ നബിയെ കുറിച്ച് പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ എന്റെ ഹൃദയത്തെ ഭരിച്ചിരുന്ന നിരാശ, മരണത്തെക്കുറിച്ചുള്ള ചിന്ത ഇതെല്ലാം എന്നിൽ നിന്ന് മാറിപ്പോകുന്ന അനുഭവം എനിക്കുണ്ടായി. அந்த இயேசு ஆகிய தீர்க்கதரிசியை பற்றி குர்ஆனில் படிக்கும்போது என்னுடைய இருதயத்தில் இருந்ததான அந்த சோர்வும் அதைரியம் நீங்குவதை நான் உணர்ந்தேன். ഈസാ നബി ആരെന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. இந்த இயேசு ஆகிய தீர்க்கதரிசி ஈசா நபி யார் என்று எனக்கு தெரியாது. എന്നാൽ അവനെ കുറിച്ച് പഠിച്ചു വരുമ്പോൾ എന്റെ ഉള്ളിൽ ഉണ്ടായിരുന്ന അസമാധാനവും മരണത്തെക്കുറിച്ചുള്ള ചിന്തയും മാറിപ്പോകാൻ ഒരു കാരണമുണ്ട്. ஆனால் ஏதோ ரகசியமாக நான் இயேசுவை பற்றி அந்த குர்ஆனில் படிக்கும்போது வாசிக்கும்போது எனக்குள்ள இருக்கிறதான சமாதான கேடு அந்த மரண சிந்தை நீங்குவதை நான் உணர்ந்தேன். യേശു കർത്താവ് ഇങ്ങനെ പറഞ്ഞു, ഞാൻ വന്നത് ജീവൻ ഉണ്ടാകാൻ സമൃദ്ധിയായിട്ടുണ്ടാകാനാണ്. இயேசு சொன்னார், நான் ஜீவனை தருவதற்காகவும் அதை பரிபூர்ண ஜீவனாக அதை தருவதற்காகவும் நான் வந்தேன். ആമേൻ. അവനെ കുറിച്ച് ഞാൻ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ ആ അനുഭവം എന്റെ മേൽ വ്യാപരിക്കുവാനിടയായി. அந்த வசனத்தை வேதத்தில் நான் வாசிக்காவிட்டாலும் குர்ஆனில் இயேசுவை பற்றி வாசிக்கும் போதே இந்த அனுபவத்தை நான் அன்றைக்கு பெற்றுக்கொண்டேன். ആമേൻ. ഈസാ നബിയിൽ എന്തോ പ്രത്യേകതയുണ്ടെന്ന് എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ തുടങ്ങി. ஆகையால் எனக்கு ஒன்று புரிந்தது, இந்த இயேசுவை பற்றி ஏதோ ஒரு விசேஷம் உண்டு. ആമേൻ. ഖുർആൻ ഇങ്ങനെ പറയുന്നു,
ഈസാ നബി അല്ലാഹുവിന്റെ കലിമയാൽ അവന്റെ ആത്മാവിനാൽ മറിയം ബീവി എന്ന സ്ത്രീയുടെ ഉദരത്തിൽ ജനിപ്പിക്കപ്പെട്ടു. ஈசா நபி அதாவது இயேசுவாகிய தீர்க்கதரிசியை பற்றி குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் உண்டு. அல்லாஹ்வினுடைய கட்டளையினால் ஈசா நபி அதாவது இயேசு மரியாளுடைய கற்பத்தில் பிறந்தார். അപ്പോൾ മുതൽ ഞാൻ ചിന്തിക്കാൻ തുടങ്ങി, ഇവന്റെ മേൽ ഒരു ദൈവത്വമുണ്ട്. அது அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவர் பிறந்தார் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு வந்தது, ஒரு சிந்தை வந்தது. இயேசுவுக்குள் ஏதோ ஒரு தெய்வீகம் உண்டு. അവൻ ഇവൻ വെറും ഒരു പ്രവാചകനല്ല, ഇവന്റെ മേൽ പ്രത്യേകതയുണ്ട്. இவர் தேவனால் பிறக்க வேண்டும் என்றால் அவர் சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவரிடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் உண்டு. അങ്ങനെ ഈസാ നബിയുടെ ചരിത്രങ്ങളിൽ അവൻ സൃഷ്ടിക്കുന്നവനെന്നും അവൻ ലോകത്തെ രക്ഷിക്കുന്നവനെന്നും ഇനിയും ഈ ലോകത്തിൽ വരുമെന്നും മരണത്തിന്റെ മേൽ അധികാരമുള്ളവനെന്നും ഞാൻ മനസ്സിലാക്കുവാനിടയായിത്തീർന്നു. இயேசுவை பற்றி தொடர்ந்து நான் வாசிக்க ஆரம்பித்த போது இந்த இயேசு சிருஷ்டிகராக இருக்கிறார், உலகத்தை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், மறுபடியும் உலகத்துக்கு வரப்போகிறவராக இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார் என்றெல்லாம் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். എന്നാൽ എന്റെ സംശയങ്ങൾ എന്റെ പിതാവിനോടും എന്റെ വീട്ടിലെ മറ്റുള്ളവരോടും പറയുമ്പോൾ അവരെല്ലാവരും എന്നെ ശാസിച്ചു വന്നു. என்னுடைய சந்தேகங்களை வீட்டில் நான் சொல்லும்போது, தகப்பனாரிடத்தில் சொல்லும்போது அவர்கள் என்னை கடிந்து கொண்டார்கள். ഞാൻ 5 നേരം കൃത്യമായി നിസ്കരിക്കുന്ന സന്ദർഭങ്ങളിൽ നിസ്കരിക്കുന്നതിന് മുൻപും പിൻപുമായി സത്യം എന്നെ സൃഷ്ടിച്ച ദൈവം, ആമേൻ, യഥാർത്ഥ സത്യദൈവം ആരെന്നറിയാൻ വേണ്ടി ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു വന്നു. நான் என்னுடைய அன்றாட ஜெபங்கள் 5 முறை நான் செய்யும்போது அந்த ஜெபத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் 10 முறை மொத்தமாக ஒரு நாளில் ஆண்டவரே சத்தியம் ஏதென்று நான் அறிய வேண்டும் என்று நான் ஜெபித்து வந்தேன். ആമേൻ. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ എനിക്ക് ഏകദേശം 16 വയസ്സുള്ള സമയത്ത് എന്റെ വീട്ടിൽ നിന്ന് എന്റെ പിതാവിന്റെ സഹോദരിയുടെ വീട്ടിലേക്ക് പോകേണ്ട ഒരു ആവശ്യമുണ്ടായി. ഞാൻ ബസ് സ്റ്റോപ്പിൽ വന്ന് ബസ് കാത്തു നിന്നു. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அதிகமாக வீட்டை விட்டு வெளியே சென்றதில்லை. ஆனால் ஒரு அவசியமான ஒரு நாள் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. நான் வீட்டை விட்டு என்னுடைய தகப்பனாருடைய சகோதரியுடைய வீட்டுக்கு ஒரு காரியத்துக்காக செல்ல வேண்டியிருந்தது. ஆகையால் வீட்டை விட்டு நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். ആമേൻ. ബസ് സ്റ്റോപ്പിൽ നിൽക്കുമ്പോൾ എന്റെ വേഷം പർദ്ദയാണ്. ഞാൻ ആരെയും നോക്കുന്നില്ല. എന്റെ പ്രമാണം അന്യ ആൾക്കാരെ നോക്കാൻ പാടില്ല. ആമേൻ. ആരോടും സംസാരിക്കാൻ പാടില്ല. ഈ പ്രമാണമെല്ലാം അനുസരിച്ച് ബസ് സ്റ്റോപ്പിന്റെ ഒരു മൂലയിൽ മാറി നിൽക്കുകയാണ്. அன்றைக்கு என்னுடைய வயது 16. அன்றைக்கு நான் உடுத்தியது ஒரு பர்தா, அந்த கருப்பு முஸ்லிம்கள் போடுகிறதான வேஷத்தை உடுத்திக் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுடைய ஓரத்தில் நான் நின்று கொண்டேன். அந்நிய மனுஷர் என்னை பார்க்க கூடாது என்பதற்காக முகத்தை மூடிக்கொண்டிருந்தேன். ഈ സമയം പ്രായമുള്ള ഒരു മനുഷ്യൻ എന്റെ അടുത്തേക്ക് വന്നു, എന്നെ കരം കൂപ്പി ആദരിച്ചു. ആമേൻ. അദ്ദേഹം എന്നോട് ചില കാര്യങ്ങൾ പറയാൻ തുടങ്ങി. அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு மனுஷர் என்னை பார்த்து அவர் வந்தார், கையை கூப்பிக்கொண்டு என்னை வாழ்த்தி சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். ആമേൻ. നീ ഇങ്ങനെ വസ്ത്രം ധരിച്ചതുകൊണ്ടോ നിന്റെ പ്രമാണങ്ങൾ അനുസരിച്ചതുകൊണ്ടോ നിനക്ക് സ്വർഗത്തിൽ പോകാൻ കഴിയത്തില്ല. നിനക്ക് സ്വർഗത്തിൽ പോകണമെങ്കിൽ ഞാൻ സേവിക്കുന്ന യേശുക്രിസ്തുവിനെ നീ അറിയുകയും അവന്റെ മാർഗത്തിലേക്ക് വരികയും വേണമെന്ന് എന്നോട് പറയാനിടയായി. அவர் சொன்ன காரியம், நீ இப்படி கருப்பு வேஷத்தை போட்டதுனால உன்னுடைய மதத்தினுடைய சட்டங்களின்படி நீ வளருகிறதுனால நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நான் நம்புகிறதான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொண்டால் மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று அவர் சொன்னார். ആമേൻ. ഇദ്ദേഹം ഈ കാര്യങ്ങൾ എന്നോട് പറയുമ്പോൾ പെട്ടെന്ന് എനിക്ക് തോന്നിയത് ഇതെല്ലാം ഇസ്ലാമിന് വിരുദ്ധമാണ്. ഇസ്ലാമിന് വിരുദ്ധമായ ഒരു കാര്യങ്ങളും കേൾക്കാൻ പാടില്ല, ചെയ്യാൻ പാടില്ല, അങ്ങനെയുള്ള ഇടത്ത് നിൽക്കാൻ പാടില്ല എന്നൊക്കെ എന്റെ പിതാവ് എന്നെ പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്. இதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நான் உணர்ந்த ஒரு காரியம், என்னுடைய தகப்பனார் இஸ்லாமுக்கு அதாவது முகமதிய மார்க்கத்துக்கு விரோதமான எந்த காரியத்திற்கும் செவி கொடுக்க கூடாது என்று கண்டிப்பாக என்னை வளர்த்தார்கள். ആമേൻ. അപ്പോൾ ഞാൻ അദ്ദേഹത്തോട് എതിർക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ അദ്ദേഹം എന്നോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, 2 വർഷമായി നിന്റെ ഹൃദയത്തിലുള്ള സംശയമാണ് ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞത്. 2 വർഷമായി നീ പ്രാർത്ഥിച്ചു വരുന്ന കാര്യമാണ് ഞാൻ നിന്നോട് മറുപടിയായി പറഞ്ഞതെന്ന് പറയാനിടയായി. நான் அவரோடு வாதாடிக்கொண்டிருக்கும்போது அவரை எதிர்த்து கொண்டிருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். 2 வருடமாக உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2 வருடமாக எதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். ഈ സമയം എന്റെ ഹൃദയത്തിൽ വലിയ ആമേൻ ഭയമുണ്ടായി. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பயம் உண்டாகிவிட்டது. എന്റെ ഹൃദയത്തിലുള്ള കാര്യം മുഴുവൻ അദ്ദേഹം എന്നോട് പറഞ്ഞു. இந்த மனுஷன் என்னுடைய இருதயத்தில் மறைந்திருந்த காரியத்தை சொல்லிவிட்டாரே. ആമേൻ. ഇദ്ദേഹത്തിന് എന്തോ പ്രത്യേകതയുണ്ടെന്ന് തോന്നാൻ തുടങ്ങി. ஆகையால் இந்த மனுஷன் யாரோ ஒரு விசேஷமான மனுஷன். എന്നാൽ അദ്ദേഹം എന്നോട് യേശുവിനെ കുറിച്ച് പറഞ്ഞു തുടങ്ങി.
இயேசுவை பற்றி தொடர்ந்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். എന്നാൽ യേശുവിനെ ക്രൂശിക്കാൻ കൊണ്ടുപോകുന്ന ഭാഗം വരെ ഞാൻ കേട്ടു നിന്നു. அவர் இயேசுவை சிலுவையில் அறையப்படுகிறதான அந்த நேரம் வரைக்கும் நான் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ഖുർആനിൽ ഈസാ നബിയെ ക്രൂശിച്ചു കൊന്നു എന്നില്ല, ക്രൂശിക്കുന്ന സമയം ഈസാ നബിയെ സ്വർഗത്തിലേക്ക് அதை எடுத்து എന്ന് കാണുന്നു. குர்ஆனில் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகும்போது அல்லாஹ் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போய் விட்டார் என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. அதை ഖുർആനിൽ പറഞ്ഞിരിക്കുന്നതിനപ്പുറം മറ്റൊന്നും വിശ്വസിക്കാൻ ഞാൻ അന്ന് തയ്യാറായിരുന്നില്ല. அந்த நாட்களில் குர்ஆனில் சொல்லப்பட்டதான காரியத்துக்கு அந்நியமான எந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை. ആമേൻ. അത് ഖുർആൻ തന്നെയാണ് സത്യം എന്ന് ഞാൻ വിശ്വസിച്ചിരുന്നു. குர்ஆன் தான் சத்தியம் என்று நான் உறுதியாய் நம்பி இருந்தேன். അതുകൊണ്ട് ഞാൻ അദ്ദേഹത്തോട് എതിർത്ത് സംസാരിച്ചു. ஆகையால் அந்த மனுஷனை நான் எதிர்க்க ஆரம்பித்தேன். ആമേൻ. ഇനി നിങ്ങൾ പറയുന്നത് കേൾക്കുന്നത് എനിക്ക് നിശ്ചിതമാണ്, ഇനി ഞാനത് കേൾക്കുന്നില്ല, എനിക്ക് കേൾക്കണ്ട എന്ന് പറഞ്ഞ് മാറിപ്പോകാനിടയായി. ஆகையால் அவர் இயேசுவை சிலுவையில் அறையப்படும்போது அந்த காரியத்தை சொல்லும் போது நான் இதற்கு மேல் நான் உங்களை சொல்வதை கேட்க மாட்டேன், அது எனக்கு தீட்டு என்று சொல்லி நான் ஒதுங்கி விட்டேன். ഉടനെ അദ്ദേഹത്തിന്റെ കയ്യിലിരുന്ന ബൈബിൾ എന്റെ കയ്യിലേക്ക് തന്നിട്ട് പറഞ്ഞു, ഇത് കൊണ്ടുപോയി വായിച്ച് യേശുവിനെ നീ മനസ്സിലാക്കണമെന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது அவர் கையில் இருந்ததான வேதாகமத்தை பைபிளை எடுத்து என்னுடைய கையில் தந்து இதை நீங்கள் வாசித்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். അന്നുവരെയും ഖുർആനും അതിന്റെ ഇതര പ്രതികളും അല്ലാതെ ഞാൻ മറ്റൊന്നും കൈകൊണ്ട് തൊട്ടിട്ടില്ല. ഇതിപ്പോൾ കയ്യിൽ വാങ്ങിച്ചതുകൊണ്ട് ഞാനും എന്റെ കുടുംബവും അശുദ്ധിയിലും അല്ലാഹുവിന്റെ ശാപത്തിലും ആയി പോകും. അതുകൊണ്ട് ഇത് കത്തിച്ച് കളഞ്ഞേക്കണമെന്നൊരു ചിന്ത എന്നെ ഭരിക്കാൻ തുടങ്ങി. இந்த பைபிளை நான் வேதாகமத்தில் தொட்ட உடனே எனக்கு ஞாபகத்தில் வந்ததான ஒரு காரியம், இதுவரைக்கும் குர்ஆன் அதோடு சம்பந்தப்பட்டதான நூல்களை தவிர நான் வேற எந்த புஸ்தகத்தை என்னுடைய வாழ்க்கையில் தொட்டதில்லை. இப்படி ஒரு புக்கை பைபிளை நான் தொட்டால் எனக்கும் குடும்பத்திற்கும் அது ஒரு தீட்டு, அது அல்லாஹ் எனக்கு சாபத்தை கொண்டு வருவார் என்கிறதான ஒரு உணர்வு வந்தது. ഞാൻ അടുത്തൊരു കടയിൽ നിന്ന് ഒരു തീപ്പെട്ടി വാങ്ങിച്ചു. അദ്ദേഹത്തിന്റെ മുൻപിൽ വെച്ച് തന്നെ ബൈബിൾ കത്തിച്ചു കളയാനിടയായി. பக்கத்திலிருந்து ஒரு கடையிலிருந்து நான் ஒரு தீப்பெட்டியை வாங்கி கொண்டு நான் அதை அந்த வேதாகமத்தை அந்த சகோதரனுக்கு முன்பாகவே கொளுத்தி விட்டேன். എന്നാൽ ഞാൻ ഇന്ന് ആമേൻ എന്റെ കർത്താവിനെ അധികമായി സ്തുതിക്കുന്നു. കാരണം അന്ന് കത്തിച്ചതുപോലെയുള്ള ഒരു ബൈബിൾ കയ്യിലെടുത്ത് ഇന്ന് രാത്രിയിലും നിങ്ങളുടെ നടുവിൽ വന്നു നിൽക്കുവാൻ ദൈവം എന്നെ സന്ദർശിച്ചു. ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏனென்றால் அன்றைக்கு எந்த வேதாகமத்தை நான் கொளுத்தி விட்டேனோ அதே வேதாகமத்தை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு நான் இன்றைக்கு சாட்சியா இருக்கிறேன். அதே ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ വചനങ്ങളുടെ വില എന്തെന്ന് എന്റെ കർത്താവിനെ പഠിപ്പിക്കുവാനിടയായി. அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுடைய மதிப்பு என்னதென்று அறியும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ആമേൻ. ബൈബിൾ കത്തിച്ചു കളഞ്ഞിട്ട് ഞാൻ അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞു, ഇനി നിങ്ങളുടെ ഒരു കാര്യം എനിക്ക് കേൾക്കണ്ട, എന്റെ മുൻപിൽ നിന്ന് പോയില്ലെങ്കിൽ ഞാൻ എന്റെ ആൾക്കാരെ വിളിച്ചു വരുത്തി നിങ്ങളെ ഇവിടെ അടിച്ചോടിക്ക് പൊയ്ക്കൊള്ളാൻ പറഞ്ഞു. அப்பொழுது அந்த சிறு பிராயத்தில் நான் அந்த மனுஷனை பார்த்து சொன்ன காரியம், இனிமேல் நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது, இங்கே நின்று தொடர்ந்து வாதாடினால் என்னுடைய சொந்தக்காரரை கொண்டு வந்து உங்களை அடித்து போடுவேன் என்று சொன்னேன். അദ്ദേഹം എന്റെ മുഖത്ത് നോക്കി ഇങ്ങനെ പറഞ്ഞു, ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞിട്ട് ഞാൻ പൊയ്ക്കൊള്ളാം, നീ ഈ കത്തിച്ചു കളഞ്ഞ പോലുള്ള ഒരു ബൈബിളും കയ്യിലെടുത്ത് നീ തള്ളിപ്പറഞ്ഞ യേശു ദൈവമാണെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നിന്റെ ജനത്തിന്റെ നടുവിലും ലോകത്തിന്റെ വിവിധ ഇടങ്ങളിലും ചെന്ന് നിൽക്കാൻ പോകുന്ന നാളുകൾ ഇതാ വരാൻ പോകുന്നു. அவர் சொன்னார், நான் போகிறேன், ஆனால் போவதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டு போகிறேன். எந்த வேதத்தை நீங்கள் கொளுத்தி விட்டீர்களோ அதே வேதத்தை சுமந்து கொண்டு உங்கள் குடும்பத்தார் மத்தியிலும் உங்களுடைய தேசத்தார் மத்தியிலும் உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்று இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடிய நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது என்று சொல்லி அவர் போய்விட்டார். ആമേൻ. ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടിട്ട് ഇന്നേക്ക് 14 വർഷമായി. ഈ സമയം വരെയും ആ മനുഷ്യൻ എന്നോട് ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ വിളിച്ചു പറഞ്ഞ വാഗ്ദത്തം നിറവേറിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி 16 வருஷங்கள் ஆகிறது. அவர் என்ன சொன்னாரோ அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. ആമേൻ. അദ്ദേഹം പോയി കഴിയുമ്പോൾ എന്റെ ഹൃദയം ആമേൻ ഭയങ്കരമായ ഭീതിയിലായി തീർന്നു. அவர் போன பிறகு என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம், பயம் உண்டாகிவிட்டது. എനിക്ക് മുൻപോട്ട് പോകാൻ തോന്നിയില്ല. ഞാൻ തിരികെ വീട്ടിലേക്ക് വന്നു. எனக்கு திருப்பி தொடர்ந்து என்னுடைய பிரயாணத்தில் செல்ல மனதில் நான் வீட்டுக்கு திரும்பி விட்டேன். വീട്ടിലെത്തുമ്പോൾ ആമേൻ പള്ളിയിൽ ബാങ്ക് വിളി കേട്ടു. നിസ്കരിക്കാൻ വേണ്ടി ഞാൻ എന്റെ റൂമിലേക്ക് പോയി. நான் வீட்டுக்கு போகும்போது மசூதியில் அவர்கள் மணி அடித்தார்கள். மந்திரங்களை ஓதும்படியாக நான் என்னுடைய அறைக்கு சென்றேன். ഞാൻ നിസ്കരിക്കാൻ വേണ്ടി കയറുമ്പോൾ എന്റെ 7 വയസ്സ് മുതൽ, അന്ന് എനിക്ക് 16 വയസ്സുണ്ട്, ആ 16 വയസ്സ് വരെയും ഓരോ ദിവസവും 5 നേരം കൃത്യമായി ഞാൻ ചെയ്തു വന്ന ഈ നിസ്കാരം എനിക്ക് ആ സമയം ചെയ്യാൻ കഴിയാതെയായി. நான் ஆராதிக்க செல்லும் போது
ஒரு நாளில் 5 முறை சொல்லிக் கொண்டு வந்ததான மனப்படமாக அறிந்ததான அந்த ஜெபம் 7 வயது முதல் 16 வயது வரைக்கும் நான் செய்து வந்ததான அந்த ஜெபத்தை அன்றைக்கு நான் மறந்து போனேன். ആമേൻ. എനിക്ക് വലിയ ഭയമുണ്ടായി. ഞാൻ ആവർത്തിച്ച് 6 പ്രാവശ്യം നിസ്കരിച്ചു നോക്കി, എന്നിട്ടും അത് ക്ലിയർ ആകുന്നില്ല. எனக்கு பயம் வந்து விட்டது. மறுபடியும் 6 முறை அந்த ஜெபத்தை சொல்ல முயற்சி செய்தேன். ஒன்றும் தெளிவாய் வரவில்லை. എനിക്കിപ്പോൾ ആരെ അതെ വണങ്ങണം, ആരെ ആരാധിക്കണം എന്ന ഒരു കലക്കത്തിലേക്ക് എന്റെ ഹൃദയം എത്തി. நான் யாரை ஆராதிக்க வேண்டும், யாரை வணங்க வேண்டும் என்கிறதான ஒரு கலக்கம் இருதயத்தில் உண்டாகிவிட்டது. ആ മനുഷ്യൻ പറഞ്ഞതൊക്കെ ഞാൻ ചിന്തിക്കാൻ തുടങ്ങി. அவர் சொன்ன அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகளை சிந்திக்க ஆரம்பித்தேன். അദ്ദേഹം പറഞ്ഞതിൽ എന്തെങ്കിലും സത്യമുണ്ടോ എന്നെന്റെ ഹൃദയം ആമേൻ സംശയിക്കാൻ തുടങ്ങി. என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஒருவேளை அவர் சொன்னதில் ஏதாவது சத்தியம் இருக்குமா? ആമേൻ. ഞാൻ മുഴങ്കാലിരുന്നു, 2 കൈയും മലർത്തി പിടിച്ചിട്ട് അല്ലാഹുവിനോട് തന്നെ ചോദിക്കാൻ തുടങ്ങി. ആമേൻ, സത്യത്തിൽ ആമേൻ നീ എന്നെ സൃഷ്ടിച്ചതാണോ? സത്യമായും ഞാൻ നിന്നെ വണങ്ങുന്നത് ശരിയാണോ? ഞാൻ നിനക്ക് വേണ്ടിയാണോ ജീവിക്കേണ്ടത്? ആമേൻ, ഞാൻ ആരെ വണങ്ങണം എന്നോട് പറയണമേ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. ഞാൻ அப்பொழுது நெடுமுழங்காலில் நின்று கொண்டு 2 கரங்களையும் உயர்த்தி நான் அல்லாஹ்வை நோக்கி ஜெபித்தேன். நீர்தான் உண்மையான தேவனா? சத்தியம் உம்மிடத்தில் தான் இருக்கிறதா? நான் யாரை வணங்க வேண்டும் என்று கூப்பிட ஆரம்பித்தேன். ആമേൻ. എന്റെ 7 വയസ്സ് മുതൽ ആ സമയം വരെയും ആമേൻ വീട്ടിൽ നിന്ന് പുറത്തിറങ്ങാതെ, അത് കളിക്കാതെ ചിരിക്കാതെ അയൽവക്കങ്ങളിൽ പോകാതെ, അത് ഒരു കൊച്ചു കുഞ്ഞ് ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ, സന്തോഷിക്കുന്ന കാര്യങ്ങൾ ഒന്നും ചെയ്യാതെ നിനക്ക് വേണ്ടി മാത്രമായി ഞാൻ 24 മണിക്കൂറും പ്രാർത്ഥനയിലിരുന്ന ആമേൻ എന്നെ നീ ഇപ്പോൾ ഓർക്കണം, സത്യം എന്നെ അറിയിക്കണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. ഞാൻ അല്ലാഹ்வை நோக்கி ஜெபித்தேன். 7 வயது முதல் 16 வயது வரைக்கும் சிரிக்காமல், விளையாடாமல், பக்கத்து வீட்டுக்கு செல்லாமல், ஒரு சிறு பிள்ளை செய்கிற காரியத்தை ஒன்றும் செய்யாமல் 24 மணி நேரம் என்னுடைய வாழ்க்கை உமக்கா பிரதிஷ்டை பண்ணினேனே, இப்போது நீ பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். ആമേൻ. ഈ സമയം എന്റെ റൂം മുഴുവൻ കുലുങ്ങുന്നത് പോലെ എനിക്ക് അനുഭവപ്പെട്ടു. அந்த நேரத்தில் என்னுடைய அறை முழுவதுமாக அசைவதை நான் உணர்ந்தேன். ഞാൻ ശ്രദ്ധിക്കുമ്പോൾ എന്റെ റൂമിലെ ജനൽ ചില്ലുകളെല്ലാം ചലിക്കുന്നതായി എനിക്ക് അനുഭവപ്പെട്ടു. ജനലുകളുടെ കதவுകൾ ആടുവதை, அசைவதை நான் உணர்ந்தேன். ആമേൻ. ഞാൻ ഇരിക്കുന്ന തറ കുലുങ്ങുന്നതായി അനുഭവപ്പെട്ടു. அப்பொழுது என்னுடைய நான் இருக்கிற இடமும் அசைந்தது. ആമേൻ. എന്റെ ശരീരം വിറയ്ക്കാൻ തുടങ്ങി. என்னுடைய சரீரமும் அசைய ஆரம்பித்தது. എന്റെ അസ്ഥികളെല്ലാം ആമേൻ അത് ജോയിന്റ് വിട്ട് തെറിച്ചു പോകുന്നത് പോലുള്ളൊരു വിറയൽ എന്നെ പിടിക്കുവാനിടയായി. என்னுடைய எலும்புகளும் அசைய ஆட ஆரம்பித்தது. ആമേൻ. ഞാൻ പേടിച്ച് അത് കണ്ണു തുറന്നു നോക്കി ഇറങ്ങി ഓടാൻ വേണ്ടിയിട്ട് ஆகையால் நான் பயந்து கண்களை திறந்து ஓடி போக வேண்டும் என்று முயற்சி செய்தேன். ഈ സമയം ഞാൻ ഇരിക്കുന്നിടത്തു നിന്ന് തെറിച്ചു മറ്റൊരിടത്തേക്ക് വീണ അനുഭവമാണ്. அப்பொழுது நான் இருந்த இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு நான் தூக்கி வீசி எறியப்பட்டேன். ഞാൻ കണ്ണു തുറന്ന് നോക്കുമ്പോൾ എന്റെ കണ്ണിന്റെ മുൻപിൽ ആമേൻ അതിഭയങ്കരമായൊരു പ്രകാശം, ഭൂമിയിൽ സൂര്യൻ ഉദിച്ചാൽ എങ്ങനെ ഇരിക്കും അതുപോലൊരു തേജസ് എന്റെ റൂമിൽ ഇറങ്ങി നിൽക്കുന്നതായി ഞാൻ കണ്ടു. நான் கண்களை திறந்த போது சூரியன் உதிக்கும் போது எந்த பிரகாசம் இருந்ததோ அதே பிரகாசம் என்னுடைய அறைக்குள் இருந்ததை நான் கண்டேன். ആമേൻ. ഞാൻ പേടിച്ചു പോയി. കാരണം എനിക്ക് കാണാൻ കഴിയുന്നില്ല. എന്റെ കണ്ണിന്റെ കാഴ്ച നഷ്ടപ്പെടുന്നത് പോലെ തോന്നി. நான் பயந்தேன். ஏனென்றால் என்னுடைய கண்ணில் பார்வை இல்லாமல் போய்விட்டது. അയ്യോ നീ ആരാണ് റഹ്മാനെ എന്ന് വിളിച്ചു ചോദിച്ചു. நான் ஆகையால் நான் ரஹ்மானே நீ யார் என்று நான் கூப்பிட்டேன். പെട്ടെന്ന് ഇടി മുഴങ്ങുന്ന ഒരു ശബ്ദം എന്റെ കാതിന്റെ അകത്ത് മുഴങ്ങി. இடி முழக்கத்தை போல ஒரு சத்தம் உண்டாயிற்று. അതെ, ഞാൻ തന്നെ നിനക്ക് വേണ്ടി ക്രൂശിൽ മരിച്ചുയർത്ത യേശു ക്രിസ്തു നീ എന്റെ പാദപീഠത്തിൽ താണുവരാൻ പറഞ്ഞു. நான் தான் உனக்காக சிலுவையில் மரித்த இயேசு என்று அவர் சொன்னார். ആമേൻ. അന്ന് കേട്ട ശബ്ദം ഇന്നും എന്റെ കാതുകളിൽ മുഴങ്ങിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. அன்றைக்கு கேட்ட சத்தம் இன்றைக்கும் என்னுடைய காதில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ആമേൻ. ലോകത്തിൽ ഒരു പെൺകുട്ടികൾക്കും ഏൽക്കാൻ കഴിയാത്ത പീഡനം ഞാൻ എന്റെ ഈ ശരീരത്തിൽ ഏൽക്കുമ്പോഴും ഈ ദൈവ ശബ്ദം എന്നെ ജീവിപ്പിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. இந்த வயதில் எந்த பிள்ளைக்கும் இந்த உலகத்தில் கிடைக்காத உபத்திரவங்கள் என்னுடைய சரீரத்தில் வரும்போது இந்த சத்தம் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. ആമേൻ. ഞാൻ സേവിക്കുന്ന യേശു ക്രിസ്തു ജീവനുള്ള ദൈവമാണെന്ന് ഓരോ നിമിഷവും അനുഭവിച്ചറിവാൻ എന്റെ ദൈവം എന്നെ ആമേൻ സഹായിച്ചുകൊണ്ടേയിരിക്കുന്നു. യേശുதான் ജീവനുള്ള தேவன் என்று ஒவ்வொரு நிமிஷமும் அறிய என்னுடைய தேவன் எனக்கு உதவி செய்து வருகிறார். ആമേൻ. യേശുവിനെ കുറിച്ച് കേട്ട് പഠിച്ചറിയുന്നതിനേക്കാൾ അവനെ അനുഭവിച്ചറിയുന്നതാണ് ഏറ്റവും മഹത്തായത്. இயேசுவை பற்றி கேட்டு அறிவதை விட அவரை அனுபவித்து அறிவதுதான் மிகவும் பெரிய ஒரு ஸ்லாக்கியம். എന്റെ അനുഭവത്തിലൂടെ എനിക്ക് പറയാൻ കഴിയും, യേശുവിനെ അനുഭവിച്ചറിയുന്ന വ്യക്തികൾ ആമേൻ ഏത് പ്രതികൂലത്തിന്റെ നടുവിലും കുലുങ്ങാതെ ഉറച്ചു നിൽക്കാനിടയായി. என்னுடைய அனுபவத்தில் அறிந்த காரியம், இயேசுவை அனுபவித்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவர்கள் அசையாமல் இருப்பார்கள். ഞാൻ യേശുവിനെ പൂർണ്ണമായും എന്റെ രക്ഷകനായി അംഗീകരിച്ചു.
என்னுடைய இயேசுவை நான் என்னுடைய சொந்த രക്ഷകராக நான் ஏற்றுக்கொண்டேன். എന്റെ ദൈവമായി അംഗീകരിച്ചു. என்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டேன். ഞാൻ അവിടെ വെച്ച് യേശുവിനോട് ഒരു ഉടമ്പടി ചെയ്തു. அங்கே நான் இயேசுவோடு ஒரு பொருத்தனையை செய்தேன். ഞാൻ ജീവിക്കുന്ന കാലമെല്ലാം നിനക്ക് വേണ്ടി ജീവിക്കും. ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உமக்காகவே ஜீவிப்பேன். ജീവിക്കുന്ന കാലമെല്ലാം നിന്നെ ആരാധിക്കും, നിന്നെ സ്തുതിക്കും. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன். അതെ മരിക്കേണ്ടി വന്നാലും നിന്നെ കുറിച്ച് എല്ലാവരോടും പറയും. நான் மரிக்க வேண்டி வந்தாலும் உம்மை பற்றி எல்லாரிடத்திலும் சொல்லுவேன். ഈ ഉടമ്പടിയിൽ ജീവിക്കുവാൻ കർത്താവ് ഇന്നും എന്നെ സഹായിക്കുന്നു. இந்த உடன்படிக்கையின்படியே ஜீவிக்க இன்று வரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார். അന്നു മുതൽ വീട്ടിൽ ഒരു വർഷം വരെ 17 വയസ്സ് വരെ രഹസ്യമായി ഞാൻ യേശുവിനെ ആരാധിച്ചു വന്നു. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ஒரு வருஷமாக 17 வயசு வரைக்கும் இயேசுவை நான் ரகசியமாக ஆராதித்து வந்தேன். വീട്ടുകാരുടെ മുൻപിൽ ഞാൻ നിസ്കരിക്കും, ഹൃദയത്തിൽ യേശുവിനോട് പ്രാർത്ഥിക്കും. என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் மத்தியில் நான் ஆராதிப்பதை போல் இருப்பேன், ஆனால் மனதில் இயேசுவை தான் நினைப்பேன். എന്നാൽ എന്റെ പിതാവിന് എന്നിൽ വന്ന മാറ്റങ്ങൾ മനസ്സിലാകാൻ തുടങ്ങി. ஆனால் தகப்பனார் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததான ஒரு மாற்றத்தை அவர் உணர்ந்தார். കാരണം എന്റെ പിതാവ് ഒരു മന്ത്രവാദിയും കൂടെ ആയിരുന്നു. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் மந்திரம் செய்யக்கூடியவர். പിതാവ് ചെയ്യുന്ന മന്ത്രങ്ങൾ ഞാൻ യേശുവിനെ അറിഞ്ഞു കഴിഞ്ഞപ്പോൾ ഫലിക്കാതെ വന്നു. இயேசுவை அறிந்த பிறகு என்னுடைய தகப்பனார் செய்த மந்திரங்கள் ஒன்றும் வேலை செய்யாமல் போய்விட்டது. പിതാവിന്റെ മാന്ത്രിക ക്രിയകളിൽ വെളിപ്പെടുന്ന പൈശാചിക ശക്തികൾ വീട്ടിൽ വരാതെയായി. நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னுடைய தகப்பனாருடைய மாந்திரிகையின் மூலமாக வரக்கூடியதான சக்திகள் வீட்டுக்கு வராமல் போய்விட்டது. എന്നാൽ എന്റെ പിതാവ് വീട്ടിൽ നിന്ന് വെളിയിൽ പോയി, പിതാവിന് ബിസിനസ് ഉണ്ട്, ഈ കടയിൽ ചെന്നിരുന്ന് ഈ കർമ്മങ്ങൾ ചെയ്യുമ്പോൾ അവിടെ ഈ ശക്തികൾ വെളിപ്പെടും. ஆகையால் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு ஸ்தலத்தில் அவர் வேலையை செய்யும் போது அங்கு அந்த சக்தி வரும். അതെ, വീട്ടിൽ വരാത്തത് എന്തെന്ന് പിതാവ് ഈ ശക്തികളോട് ചോദിക്കുമ്പോൾ ആ ശക്തികൾ പറഞ്ഞ മറുപടി, ഞാൻ അവിടെ ഉള്ളിടത്തോളം കാലം നിന്റെ വീട്ടിൽ ഇനി ഞങ്ങൾ വരികയില്ലെന്ന് പറഞ്ഞു. அவர்கள் என்னுடைய தகப்பனார் அந்த சக்திகள், அந்த வல்லன், அந்த தீய ஆவிகள் கிட்ட கேட்டார், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வராத காரணம் என்னவென்று அவர் கேட்டபோது அந்த ஆவிகள் சொன்ன பதில் என்னவென்றால், உங்களுடைய மகள் அந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டுக்கு வர மாட்டோம் என்று சொன்னார்கள். അപ്പോൾ പിതാവ് പറഞ്ഞു, മുൻപ് എന്റെ മകൾ ഉണ്ടായിരുന്ന സമയത്ത് നിങ്ങൾ വന്നിരുന്നു, ഇപ്പോൾ നിങ്ങൾ അത് എന്താ വരാത്തതെന്ന് ചോദിച്ചു. അപ്പോൾ தகப்பனார் திருப்பி கேட்ட கேள்வி, இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலமா மகள் வீட்டில் தானே இருந்தார்கள், அப்போது வந்தீர்களே, இப்போது வராததற்கு காரணம் என்ன? ഇപ്പോൾ അവളുടെ മേൽ ഞങ്ങളുടെ മേൽ അധികാരമുള്ള ഒരു ശക്തി ആകർഷിച്ചിരിക്കുന്നു എന്ന് പറയാനിടയായി. அவர்கள் சொன்ன காரியம், எங்களை ஆண்டு கொள்ளுகிற ஒரு வல்லமை அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ആമേൻ. പിതാവിന് എന്നിലിരിക്കുന്ന ശക്തി ഏതെന്ന് കണ്ടുപിടിക്കാനും അതിൽ നിന്ന് എന്നെ വേർപെടുത്തി എടുക്കാനുമുള്ള ആഗ്രഹം ഉണ്ടായിട്ട് ആമേൻ അതെ പിതാവിനേക്കാൾ ശക്തിയുള്ള മന്ത്രവാദികളെ വീട്ടിൽ വിളിച്ചു വരുത്തി. அந்த வல்லமையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனாரை விட வல்லமையுள்ள மந்திரவாதிகளிடத்தில் என்னை அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். ആമേൻ. ഈ മന്ത്രവാദം വലിയ പാത്രത്തിൽ വച്ചിരിക്കുന്ന വെള്ളത്തെ ഓതി ഊതി ശുദ്ധീകരിച്ച് എന്റെ തലമേൽ ഒഴിച്ച് ഞാൻ ബോധം കെട്ട് വീഴുമ്പോൾ ആമേൻ എന്റെ നിയന്ത്രണം മുഴുവൻ പഴയ നിലയിലേക്ക് കൊണ്ടുവരാൻ വേണ്ടിയുള്ള ഒരു മന്ത്രവാദമാണ്. அந்த மந்திரம் என்னவென்றால், தண்ணீரின் மேல் மந்திரம் செய்து அந்த தண்ணீரை என் மேல் ஊற்றும் போது எனக்குள் இருக்கிற சக்திகள் எல்லாம் மாறிவிடும், நான் பழையது போல பழைய மார்க்கத்துக்கு வந்து விடுவேன் என்றுதான் அவர்களுடைய முயற்சி. ഈ സമയമെല്ലാം ഞാൻ ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്ന, യേശുവേ, ഇവർ ചെയ്യുന്ന മന്ത്രം എന്റെ മേൽ ഫലിച്ചാൽ എന്റെ സുബോധം പോകും. എന്റെ സുബോധം പോയാൽ എനിക്കിനി നിന്നെ ആരാധിക്കാനോ നിന്നെ സ്തുതിക്കാനോ നിന്നെ വിളിക്കാനോ പറ്റത്തില്ല. അതുകൊണ്ട് ഈ മന്ത്രവാദം ഫലിക്കുവാൻ നീ സമ്മതിക്കരുതേ, നീ എന്നെ പൊതിയണമേ, നിന്റെ ശക്തിയാൽ എന്നെ നിറയ്ക്കണമേ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. அந்த நாட்களில் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்த காரியம், ஆண்டவரே, இவர்கள் அந்த தண்ணீரை என் மேல் ஊற்றி அந்த மந்திரம் என் மேல் பலித்தால் நான் மயங்கி விடுவேன், சுய நினைவு இல்லாமல் போவேன், நான் உம்மை ஆராதிக்க முடியாது, ஆகையால் அவர்கள் செய்த காரியம் வாய்க்க கூடாது என்று ஜெபித்தேன். ഈ സമയം അവർ വെള്ളവുമായി എന്റെ അരികിലേക്ക് വരുമ്പോൾ അവർ പേടിച്ച് പുറകോട്ട് ഓടിപ്പോകുന്ന കാഴ്ച ഞാൻ കാണാനിടയായി. அவர்கள் தண்ணீரை கொண்டு என் மேல் ஊற்ற முடியாது வந்தபோது அவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் பின்னிட்டு ஓடிவிட்டதை நான் கண்டேன். അവൻ എല്ലാവരും ഒരുപോലെ പേടിച്ച് ചാടി എഴുന്നേറ്റു. அவர்கள் எல்லாரும் பயந்து எழும்பி விட்டார்கள். അവൻ എന്തു പറ്റിയെന്ന് ചോദിക്കുമ്പോൾ അവർ പറഞ്ഞു, എന്നെ ചുറ്റി നിൽക്കുന്നത് ഒരു തീവലയമാണ്, ആ തീവലയത്തെ ഭേദിച്ച് എന്റെ അടുത്തേക്ക് വരാൻ പറ്റുന്നില്ല. அவர்கள் நீங்கள் எதற்காக பின்னிட்டு போனீர்கள், பயந்து போனீர்கள் என்று கேட்டபோது, இந்த பிள்ளையை சுற்றி ஒரு அக்னி மண்டலம், ஒரு வளையம் உண்டு, அதை தாண்டி எங்களால் போக முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். അവൻ ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, പിതാവാം ദൈവം ആകർഷിച്ചിട്ടല്ലാതെ ആരും പുത്രന്റെ അരികിലേക്ക് വരുന്നില്ല. வேதம் சொல்லுகிறது, பிதா ஒரு மனுஷனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் யாரும் குமாரனிடத்தில் வர முடியாது. എന്റെ പിതാവിനോട് ഈ അന്ധകാര ശക്തികൾ പറഞ്ഞത് അങ്ങനെയാണ്, അവളെ ആകർഷിച്ച് നീ
വലയമുണ്ട്. ആ വലയത്തിന്റെ അകത്തേക്ക് ഞങ്ങൾക്ക് വരാൻ പറ്റത്തില്ല. அவர் அந்த மந்திரவாதிகள் என்னுடைய தகப்பனாரிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், அவர்களை உங்களுடைய மகளை சூழ்ந்திருப்பது மற்றவர்களை இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை, அந்த வல்லமையை தாண்டி எங்களால் போக முடியாது. ஆமென். அதே ദൈവശക്തി அதை இயேசுவிനെ സ്നേഹിക്കുന്ന ഓരോ വ്യക്തിയുടെ മേലും ആമേൻ വ്യാപരിക്കുവാനിടയായി തീരും. அந்த வல்லமை இயேசுவை சேவிக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கிறது. ആമേൻ. അതെ, അത് കഴിഞ്ഞ എന്റെ പിതാവ് എന്നെ ഇനി ഒരിക്കലും പുറത്തോട്ട് വിടരുതെന്നുള്ള ചിന്തയിൽ എന്നെ ഒരു റൂമിൽ പൂട്ടി വെക്കുവാനിടയായി തീർന്നു. அதிலிருந்து என்னுடைய பிள்ளையை நான் இனிமேல் வெளியே எங்கும் விடக்கூடாது என்று சொல்லி ஒரு அறையில் பூட்டி வைத்தார்கள். എന്നെ ഇനി വെളിയിൽ ഇറക്കുന്നെങ്കിൽ ഒരു ആമേൻ അതെ മൗലവിയോടൊപ്പം എന്റെ വിവാഹം നടത്താൻ വേണ്ടി മാത്രമായി വെളിയിൽ ഇറക്കുമെന്ന് തീരുമാനിച്ചു. அவர்கள் தீர்மானித்த காரியம், நான் என்றைக்கு விடப்படுவேன் என்றால் என்னுடைய விவாக நாளில் அன்றைக்கு ஒரு மத தலைவனோடு நான் விவாகம் பண்ணப்படும்படியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அன்றைக்கு தான் வெளியே விட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். എന്നാൽ ഈ തടവറയിലായിരിക്കുമ്പോഴെല്ലാം ഏകാന്തതയിൽ കൂടെ ഇരിക്കുന്ന, കഷ്ടത്തിൽ അടുത്ത തുണയായിരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം എന്നോട് കൂടെ ഇരുന്നു. அந்த சிறையில் நான் அடைக்கப்பட்டதான நாட்கள் எல்லாம் நம்முடைய இக்கட்டுகளில் நம்மோடு கூட இருக்கிறதான தேவனுடைய சமூகம் அங்கு என்னோடு கூட இருந்தது. ആമേൻ. എനിക്ക് ദൈവം സ്വപ്നങ്ങളും ദർശനങ്ങളും വെളിപ്പാടുകളും തരാൻ തുടങ്ങി. സ്വപ്നങ്ങൾ മൂലமாக, ദർശനങ്ങൾ മൂലமாக தேவன் என்னோடு இடைப்பட்டார், வெளிப்பாடுகளை அவர் தந்தார். ആമേൻ. ദൈവം തന്റെ ചിറകിന്റെ മറവിൽ എന്നെ സൂക്ഷിച്ചിരിക്കുന്നതായി ഞാൻ പലപ്പോഴും സ്വപ്നം കാണുവാനിടയായി. அடிக்கடி சொப்பனங்களில் அவருடைய சிறகின் கீழ் நான் மறைக்கப்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். ഒരു ദിവസം രാത്രി ഞാൻ പ്രാർത്ഥിച്ചുറങ്ങുമ്പോൾ ആമേൻ ഒരു നദിക്കരയിൽ അതെ ആമേൻ മൃഗത്തിന്റെയോ അതെ മരത്തിന്റെയോ തോല് കൊണ്ടുള്ളതുപോലെ വസ്ത്രം ധരിച്ച, മുടിയും താടിയും നീട്ടി വളർത്തിയ രണ്ട് പുരുഷന്മാർ വെള്ളത്തിൽ ഇറങ്ങി നിൽക്കുന്നതായ കാഴ്ച കണ്ടു. ஒரு நாள் சொப்பனத்தில் இப்படி கண்டேன். நான் நதி ஓரத்தில் நான் இருக்கும்போது ரெண்டு பேர் அவர்களுடைய ஒரு வினோதமான ஒரு தோல் உடையை வைத்துக் கொண்டு, நீளமான முடியும் தாடியும் வைத்துக் கொண்டு அவர்கள் நதிக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருவதை கண்டேன். ഞാൻ നോക്കുമ്പോൾ ഒരാൾ കൈ നീട്ടി വച്ചിരിക്കുന്നു, അടുത്തൊരാൾ ആ കൈ കീഴെ വെള്ളത്തിലേക്ക് മുങ്ങിപ്പോകുന്നു. മുങ്ങിയ വ്യക്തി കരയിലേക്ക് കയറുമ്പോൾ ആകാശത്ത് നിന്ന് ഞാൻ നിസ്കരിച്ച റൂമിൽ വെച്ച് ഞാൻ കണ്ടതുപോലെയുള്ളൊരു പ്രകാശം ആ വ്യക്തിയുടെ മേൽ ഇറങ്ങി വന്ന് നിറയുന്നതായി കണ്ടു. அவர்களில் ஒருவர் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார், இனி ஒருவர் மூழ்கி கொண்டிருந்தார். அந்த மூழ்கி கொண்டிருந்ததான மனுஷனை நோக்கி நான் என்னுடைய அறையில் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கண்டதான அதே பிரகாசம் சொப்பனத்தில் அந்த மனுஷனை நோக்கி இறங்குவதை நான் கண்டேன். இது എന്താണെന്ന് അപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. அன்றைக்கு இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியாமல் போய்விட்டது. എന്നാൽ ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, ഇത് എന്തായാലും ആമേൻ അതെ ഞാൻ നിസ്കരിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഇറങ്ങി വന്ന് എന്നെ വിളിച്ച അതേ ദൈവ തേജസ് ആ വ്യക്തിയുടെ മേൽ ഇറങ്ങി വന്നതുകൊണ്ട് ഞാനും അങ്ങനെ ചെയ്യണം എന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കി. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டேன், என்னை சந்தித்ததான அதே ஒளி இந்த மனுஷனை சந்தித்தபடியால் நானும் அவர் செய்தது போல செய்ய வேண்டும் என்று அறிந்தேன். എന്നാൽ ഞാൻ പിന്നെയും പ്രാർത്ഥിച്ചു, ഇങ്ങനെ ചെയ്യാൻ എവിടെ പോകണം, ആരടുത്ത് പോകണം, ആരോട് പറയണം, അതെ ഈ റൂമിൽ നിന്ന് എങ്ങനെ പുറത്തു പോകും, ആമേൻ ദൈവം അതിനെല്ലാം എനിക്ക് വഴിയൊരുക്കണമേ എന്ന് പറഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചിട്ട് വീണ്ടും കിടന്നുറങ്ങി. அந்த தண்ணீரில் அந்த மனுஷன் மூழ்கி விட்டது போல நானும் எப்படி மூழ்க வேண்டும், நான் எங்க செல்ல வேண்டும், நான் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறேனே, நான் எப்படி வெளியே போவேன் என்றெல்லாம் கலங்கி கொண்டிருந்தேன். അങ്ങനെ കിടന്നുറങ്ങുമ്പോൾ വീണ്ടും ഒരു സ്വപ്നം കണ്ടു. എന്റെ വീടിന്റെ അടുത്ത് നിന്ന് ഞാൻ ബൈബിൾ കത്തിച്ചു കളഞ്ഞ ബസ് സ്റ്റോപ്പിൽ ചെന്ന് ആമേൻ ചിന്നക്കട എന്ന് ബോർഡ് വെച്ചിരിക്കുന്ന ഒരു ബസ്സിൽ കയറി ചിന്നക്കടയിലുള്ള ഒരു ട്രാൻസ്ഫോമറിന്റെ അടുത്ത് പോയി ഇറങ്ങി താഴേക്ക് പോകുന്ന ഒരു കോൺക്രീറ്റ് ചെയ്ത റോഡും ഒരു ബാനറിൽ 40 ദിവസത്തെ ഉപവാസ പ്രാർത്ഥനയും ഉണർവ് യോഗങ്ങളും എന്ന പരസ്യവും കാണാനിടയായി. நான் ஒரு ராத்திரி ஒரு சொப்பனத்தை கண்டேன். எந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த வேதாகமத்தை கொளுத்தினேனோ அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதுல சின்ன கடை என்றுதான் ஒரு ஊர் பேர் இருந்தது. அந்த ஊருக்கு செல்லும் போது அங்கே ஒரு வீதி வழியாக செல்லும் போது அங்கே 40 நாள் உபவாசம் என்கிறதான ஒரு பேனர் அங்க வைத்திருப்பதை நான் சொப்பனத்தில் கண்டேன். ആമേൻ. എന്റെ ദൈവം വ്യക്തമായി എന്റെ മുൻപിൽ വഴി കാണിച്ചു തരാനിടയായി. ஆகையால் அந்த சொப்பனத்தின் மூலமாக நான் எங்கே செல்ல வேண்டும் என்று தேவன் எனக்கு வழி காட்டினார். ആമേൻ. ഞാൻ പിന്നെയും പ്രാർത്ഥിച്ചു, ഈ സ്ഥലത്തേക്ക് പോകാൻ ഞാൻ തയ്യാറാണ്, എന്നാൽ ഇവിടെ നിന്ന് പുറത്തു പോകാൻ എന്റെ മുൻപിൽ നീ അവസരം ഒരുക്കണമേ എന്ന് പറഞ്ഞു. ஆகையால் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே அந்த இடத்திற்கு நீர் காண்பித்தது போல போக நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆனால் இந்த இடத்திலிருந்து வெளியே போவதற்கு நீர் தான் எனக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். അതിന്റെ
പിറ്റേ ദിവസം എന്റെ മാതാവിന്റെ സഹോദരൻ വീട്ടിൽ വന്നിട്ട് ഞങ്ങളെ ഒരുമിച്ച് കൊണ്ടുപോകാനും എന്നാൽ ഒരുമിച്ച് ചെല്ലത്തില്ലെന്ന് പറയുമ്പോൾ എന്നെ കൊണ്ടുപോകാനുമായി താല്പര്യപ്പെട്ടു. அடுத்த நாள் என்னுடைய தாயாருடைய சகோதரன் வந்து எங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வெளியே போக வேண்டும், என்னையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். എന്നാൽ എന്റെ പിതാവ് ഒരിക്കലും എന്നെ വെളിയിൽ അത് ഇറക്കത്തില്ലെന്ന് വിചാരിച്ചിരുന്നത് കൊണ്ട് എന്നോട് എന്നെ എന്റെ മാമായോടൊപ്പം വിടാൻ തയ്യാറായില്ല. என்னுடைய தகப்பனார் நிச்சயமாக என்னை வெளியே விடக்கூடாது என்று அவர் தீர்மானித்ததுனால என்னுடைய தாயாருடைய சகோதரனோடு கூட விடும்படியாக அவர் ஆயத்தமாக இல்லாமல் இருந்தார். എന്നാൽ എന്നോട് സംസാരിക്കണമെന്നും എന്നെ കാണണമെന്നും അദ്ദേഹം പറയുമ്പോൾ അതും എന്റെ പിതാവ് അനുവദിച്ചില്ല. என்னை பார்க்க வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்றாவது விரும்பினார், அதையும் என்னுடைய தகப்பனார் விடவில்லை. അങ്ങനെ അവർ രണ്ടുപേരും കൂടെ എന്നെ കുറിച്ച് വഴക്കുണ്ടാകാൻ തുടങ്ങി. அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள என்னை பற்றி ஒரு தர்க்கம் உண்டாகிவிட்டது. ഇത് കേൾക്കുമ്പോൾ പെട്ടെന്ന് എനിക്ക് മനസ്സിലായി ഞാൻ രാത്രിയിൽ കണ്ട സ്വപ്നത്തിന്റെ നിവർത്തീകരണം നടക്കാൻ പോകുകയാണ് എന്നെനിക്ക് മനസ്സിലായി. அன்றைக்கு நான் புரிந்து கொள்ள இந்த தர்க்கத்தின் மூலமாக ராத்திரியில் நான் கண்டதான சொப்பனம் நிறைவேறும்படியாக எனக்கு ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாக போகிறது. ആമേൻ. എന്റെ പിതാവിനെ ഞാൻ വിളിച്ചിട്ട് മാമായോടൊപ്പം എന്നെ വിടണമെന്ന് പറയാൻ തുടങ്ങി. அப்பொழுது நான் என்னுடைய அறையிலிருந்து என் தகப்பனாரை கூப்பிட்டு என்னுடைய மாமாவோடு என்னை விட வேண்டும் என்று நான் கூப்பிட ஆரம்பித்தேன். എന്റെ പിതാവ് പെട്ടെന്ന് ഒന്നും എതിർത്തു പറയാതെ മാമായോടൊപ്പം പോകാൻ നിനക്ക് അത്രയ്ക്ക് ഇഷ്ടമാണെങ്കിൽ പെട്ടെന്ന് ഒരുങ്ങാൻ പറഞ്ഞു. அப்பொழுது என்னுடைய தகப்பனார் ஒரு வார்த்தையும் பதிலாக சொல்லாமல் உனக்கு அவ்வளவு இஷ்டமா இருக்கிறார், உடனே போ என்று சொல்லிவிட்டார். അവൻ ഈ സമയം ഞാൻ ഒരുങ്ങി വരുമ്പോൾ എന്റെ മാമ പിതാവ് എന്റെ അടുത്തേക്ക് വരുന്ന സമയത്ത് പിണങ്ങി അത് പുറത്തേക്ക് ഇറങ്ങിയിരുന്നു. யாரு? நான் என்னுடைய அறையை விட்டு நான் வரும்போது என்னுடைய மாமா என்னை தர்க்கத்து நிமித்தம் கோபப்பட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். എന്നാൽ എന്റെ പിതാവ് മാമായുടെ പുറകെ ഓടി ചെല്ലെന്ന് പറഞ്ഞ് പെട്ടെന്ന് വാതിൽ തുറന്ന് എന്നെ പുറത്തിറക്കി വിടാനിടയായി. ഓടിപ്പോ അവർക്ക് പിന്നാടി പോയിവിട് എന്ന് சொல்லி திடீரென்று வாசலை திறந்து விட்டார். ആമേൻ. ഒരിക്കലും എന്റെ മുൻപിൽ വാതിൽ തുറക്കയില്ലെന്ന് പറഞ്ഞ് ആമേൻ വാദിച്ച് എന്റെ പിതാവ് തീരുമാനിച്ചിരുന്നു. എന്നാൽ ഇപ്പോൾ ദൈവം എന്നെ കാണിച്ച വെളിപ്പാട് അനുസരിച്ച് ഞാൻ മുന്നോട്ട് പോകേണ്ടതിന് എന്റെ മുൻപിലുള്ള തടസ്സത്തെ എന്റെ ദൈവം തന്നെ പിതാവിൽ കൂടി മാറ്റുവാനിടയായി തീർന്നു. என்னுடைய தகப்பனார் ஒரு காலமும் உனக்காக வாசலை திறக்க மாட்டேன் என்று தீர்மானித்தார். அதே தகப்பனார் தேவனுடைய அறிவின்படி அவருடைய ஏவுதலின்படி அவர் எனக்கு வாசல் திறந்து தந்தார். ആമേൻ. വെളിപ്പാട് പുസ്തകം 3-ാം അധ്യായം 8-ാം വാക്യം ഇങ്ങനെ പറയുന്നു. வெளிப்பாടിன் விசேஷம் வெளிப்படுத்தலின் விசேஷம் 3-ாம் அதிகாரம் 8-ாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ആമേൻ. ഇതാ ഞാൻ നിന്റെ മുൻപിൽ ഒരു വാതിൽ തുറന്നു വെച്ചിരിക്കുന്നു, ആർക്കും അത് അടച്ചുകൂടാ. நான் இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை யாராலும் பூட்ட முடியாது. കാരണം നിനക്ക് അല്പമേ ശക്തിയുള്ളൂവെങ്കിലും നീ എന്റെ വചനം കാത്തു എന്റെ നാമം നിഷേധിച്ചിട്ടുമില്ല. நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்ததுனால நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ആമേൻ. ആരും സഹായമില്ലെങ്കിലും ആരും കൂടെയില്ലെങ്കിലും ആരും കൂട്ടുകാരായിട്ടില്ലെങ്കിലും ആമേൻ യേശു കർത്താവിനെ സ്നേഹിച്ചാൽ ആർക്കും അടയ്ക്കാൻ കഴിയാത്ത വാതിൽ തുറക്കുവാൻ അവന് കഴിയുമെന്നും ആ സമയത്ത് എനിക്ക് മനസ്സിലാക്കുവാനിടയായി. அந்த நேரத்தில் எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கும்போது, யாரும் உதவி செய்ய இல்லாமல் இருக்கும்போது தேவன் நமக்காக உதவி செய்து திறந்த வாசல் வைக்க அவரால் முடியும் என்று நான் உணர்ந்து கொண்டேன். ആമേൻ. ഞാൻ മുന്നോട്ട് പോകാൻ തുടങ്ങുമ്പോൾ പിതാവ് എന്റെ കയ്യിൽ എന്തെങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ മേടിച്ചോളാനെന്ന് പറഞ്ഞ് കുറച്ച് പൈസ കൂടെ വെച്ച് തന്നു. என்னுடைய தகப்பனார் நான் இப்பொழுது வெளியே போகிறேனே, ஏதாவது தேவைக்கு செலவுக்கு வைத்துக் கொள் என்று சொல்லி என்னுடைய கையில் காசும் கொடுத்து விட்டார். ഞാൻ രാത്രിയിൽ കണ്ട സ്വപ്നത്തിൽ ബസ്സിൽ കയറി പോകുന്ന കാഴ്ചയാണ് കണ്ടത്. എന്നാൽ എന്റെ കയ്യിൽ ആരും അത് പൈസ തരാനില്ല, എന്റെ കയ്യിൽ കാശും ഉണ്ടായിരുന്നില്ല. நான் சொப்பனத்தில் பஸ்ஸில் ஏறி சென்றதை நான் கண்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய கையில் காசு இருந்ததை நான் பார்க்கவில்லை. ആമേൻ. പിതാവ് എന്റെ കയ്യിൽ കാശ് തരുമ്പോൾ അതും എനിക്ക് അത്ഭുതമായി തോന്നി. കാരണം ദൈവം എന്നെ കാണിച്ച വെളിപ്പാട് അനുസരിച്ച് മുന്നോട്ട് പോകാനുള്ള എല്ലാ വഴികളും എന്റെ കർത്താവ് എനിക്ക് അനുകൂലമാക്കി തരുന്നു. அப்பொழுது அதிலும் ஒரு அதிசயத்தை கண்டேன். என்றால் பஸ் ஏறுவதற்கு எனக்கு காசு இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் மூலமாகவே பஸ் ஏறுவதற்காக காசு கொடுத்து விட்டாரு. ദൈവത്തിന്റെ വചനം പിന്നെയും പറയുന്നു, അവൻ ചോദിക്കുന്നതിലും നിனைക്കുന്നതിലും അത്യന്തപരമായി നിറയ്ക്കുന്ന ദൈവമാണ്. வேதம் சொல்லுகிறது தானே, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். അവന്റെ ഹിതം അനുസരിക്കുന്നവരുടെ മേൽ എന്റെ ദൈവം അതുപോലെ ചെയ്യാനിടയായി തീരും. ஆகையால் அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ആമേൻ. ഞാൻ ചെല്ലുമ്പോൾ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് പോയി. ആമേൻ. ദൈവമേ, ഞാൻ അത് ബസ് സ്റ്റോപ്പിൽ എത്തുമ്പോൾ എന്റെ മാമ എനിക്ക് മുന്നമേ പോകണമേ, എനിക്ക് മാമാടെ കൂടെ
പോകണ്ട, നീ എന്നെ കാണിച്ച സ്ഥലത്തേക്ക് പോയാൽ മതി എന്ന് പ്രാർത്ഥിച്ചു. അതുപോലെ തന്നെ സംഭവിച്ചു. அப்பொழுது நான் ஜெபித்த காரியம், ஆண்டவரே என்னுடைய தகப்பனார் என்னுடைய மாமாவை கண்டுபிடிக்க தான் வெளியே விட்டிருக்கிறார், என்னுடைய மாமாவை நான் கண்டுபிடிக்க கூடாது, அவர் எங்கேயாவது போயிருக்கட்டும், நான் பஸ் ஏறி போக வேண்டும் என்று ஜெபித்தேன். ഞാൻ ചെല്ലുമ്പോൾ അവിടെ ഒരു ബസ് ഉണ്ട്, അത് സ്റ്റാർട്ട് ചെയ്ത് കിടപ്പുണ്ട്. ഞാൻ ഓടി അതിന്റെ അകത്തേക്ക് ചെന്ന് കയറി. அங்கே போகும்போது ஒரு பஸ் அங்க நின்று கொண்டிருக்கிறது, ஓடி அதற்குள் ஏறிவிட்டேன். ആ ബസിന്റെ ബോർഡിൽ അതിന്റെ ആമേൻ ചിന്നക്കട എന്ന് വലിയ അക്ഷരത്തിൽ എഴുതി ഒട്ടിച്ചിരുന്നു. பெரிய எழுத்தில் சின்ன கடை என்று நான் சொப்பனத்தில் கண்டது போல அங்கே போர்டில் எழுதப்பட்டிருந்தது. എന്നാൽ അങ്ങനെ ഒരു ബസ് അതുവരെയും ഞങ്ങളുടെ നാട്ടിൽ നിന്ന് ചിന്നക്കടയ്ക്ക് ത്രൂ ആയിട്ട് പോകുന്നുണ്ടായിരുന്നില്ല. அதுவரைக்கும் என்னுடைய ஊரில் நேரடியாக சின்ன கடைக்கு போகக்கூடிய பஸ் அதுவரைக்கும் இல்லை. അവിടെയും എന്റെ ദൈവം വളരെ അത്ഭുതകരമായ ഒരു പ്രവൃത്തി ചെയ്യാനിടയായി. அன்றைக்கும் என்னுடைய தேவன் ஒரு அதிசயத்தை செய்தார். ആമേൻ. ഈ ബസ് അവിടെ വരാൻ കാരണം, இந்த பஸ் அன்றைக்கு அங்கே வருவதற்கு காரணம் என்னவென்றால், ആമേൻ, അതിന്റെ തലേ ദിവസം ദേശത്തൊരു വിവാഹം നടന്നു. ആ വിവാഹ ഓട്ടങ്ങൾക്ക് വേണ്ടി അവരുടെ ബന്ധുക്കൾ ചിന്നക്കടയിൽ നിന്ന് വിളിച്ചു വരുത്തിയ വാഹനമാണിത്. அந்த அந்த ஊரில் அதற்கு முந்தின நாளில் அந்த ஒரு விவாகம் நடந்தது. சொந்தக்காரரை விடும்படியாக சின்ன கடையிலிருந்து அவர்கள் ஒரு பஸ்ஸை ஏற்பாடு செய்தார்கள். എന്നാൽ രാത്രി ആയി പോയതുകൊണ്ട് ഈ ബസ് അവിടെ സ്റ്റേ ചെയ്തു. രാവിലെ പോകാൻ തുടങ്ങുമ്പോൾ ചിന്നക്കടയ്ക്ക് പോകുന്നവർ വന്നു കയറിക്കോട്ടെ എന്ന് വെച്ച് ആമേൻ ആ ബസ്സിലെ അതെ ഡ്രൈവർ എഴുതി ഒട്ടിച്ച ആമേൻ ബോർഡാണ് ഞാൻ സ്വപ്നത്തിൽ കാണാനിടയായത്. அவர்கள் இரவில் அது தாமதமாகி விட்டது என்று சொல்லி அந்த பஸ் பயணம் செய்யாமல் அங்கேயே நின்று விட்டது. காலையில் போகும்போது சின்ன கடைக்கு போகிறவர்கள் பொதுமக்களும் ஏறலாமே என்று சொல்லி அவர்கள் போர்டை அவர்கள் வைத்தார்கள். சொப்பனம் அப்படியே நிறைவேறிற்று. അതെ, ഇത് ആമേൻ, ഇത് അത്ഭുതമെന്ന് ഞാൻ പറയാൻ കാരണം, ആമേൻ, ഇത് നമുക്ക് കേൾക്കുമ്പോൾ ഇത് ബൈ ചാൻസ് സംഭവിച്ചെന്ന് തോന്നുന്നു. എന്നാൽ ദൈവം കാണിച്ച വെളിപ്പാടനുസരിച്ച് തടവറയിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുന്ന എനിക്ക് വേണ്ടി എന്റെ ദൈവം മുന്നമേ കരുതി വെച്ചതാണ് ഈ വാഹനത്തെ. ஆண்டவர் இது தற்செயலாக நடக்காத காரியம் என்று நான் உணர்ந்தேன். ஏனென்றால் சொப்பனத்தில் இதை முன்பதாகவே அவர் காட்டினதுனால இந்த காரியங்கள் கர்த்தர் எனக்கு முன்பதாகவே எனக்காக ஏற்படுத்தி வைத்தார் என்று வெளிப்படுத்தினார். ആമേൻ. ഞാൻ ഈ പറഞ്ഞ സ്ഥലത്ത് ചെന്ന് ഇറങ്ങി താഴേക്ക് ചെല്ലുമ്പോൾ ബാനറിൽ അത് 40 ദിവസത്തെ ഉപവാസ പ്രാർത്ഥനയും ഉണർവ് യോഗങ്ങളും എന്ന പരസ്യം കണ്ടു. അവിടെ ചെന്ന് നിന്നു. நான் அதே இடத்தில் இறங்கி நான் எனக்கு சொப்பனத்தில் காண்பிக்கப்பட்டதான அந்த வீதி வழியா போகும்போது நான் சொப்பனத்தில் கண்டது போல 40 நாள் உபவாச ஜெபம் எழுப்புதல் கூட்டங்கள் என்கிறதான அந்த பேனரை கண்டேன். ആമേൻ. ഈ സമയം ഹല്ലേലൂയ എന്ന ശബ്ദം ഞാൻ കേട്ടു. அந்த நேரத்தில் முதல் முறையாக அல்லேலூயா என்கிறதான சத்தத்தை கேட்டேன். കേട്ടിടത്തേക്ക് ചെന്ന് നോക്കുമ്പോൾ വലിയൊരു കൂട്ടം ദൈവത്തെ ആരാധിക്കുന്നതായി കണ്ടു. அங்கே நான் போகும்போது அந்த சத்தத்தை கேட்டு போகும்போது பெரிய கூட்டம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். അവൻ ഇങ്ങനെ ഒരു ആരാധന ആദ്യമായി കാണുന്നത് കൊണ്ട് പല സംശയങ്ങളും എന്റെ ഉള്ളിലേക്ക് വന്നെങ്കിലും ആ ആരാധിക്കുന്ന ജനത്തിന്റെ മേൽ ഞാൻ നിസ്കരിക്കുന്ന റൂമിൽ ഇറങ്ങി വന്നതുപോലൊരു തേജസ് ചുറ്റി വ്യാപരിക്കുന്നതായി കണ്ടു. நான் அன்றைக்கு இதை முதல் முறையாக கண்டதுனால எனக்கு பல சந்தேகங்களும் பயங்களும் வந்தது. ஆனாலும் உள்ளே பிரவேசித்த போது நான் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு கண்ட அந்த வெளிச்சம் இந்த கூட்டத்தார் மத்தியிலும் அசைவாடுவதை நான் கண்டேன். ആമേൻ. അവരുടെ ഇടയിലേക്ക് ചെല്ലുമ്പോൾ അവിടെ വ്യാപരിച്ച ദൈവശക്തിയാൽ ഞാൻ അതിന്റെ അകത്തേക്ക് തെറിച്ചു പോകുവാനിടയായി തീർന്നു. நான் அன்றைக்கு உள்ளே போகும்போது அவர்களை ஆளுகை செய்த தேவனுடைய வல்லமை என்னையும் ஆளுகை செய்து நான் தூக்கி வீசி எறியப்பட்டேன். ആമേൻ. ഈ സമയം അവിടെ ഉപവസിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ദൈവദാസന് തലേ ദിവസം രാത്രിയിൽ വെളിപ്പാടുണ്ടായി. കറുത്ത പർദ്ദ ധരിച്ച ഒരു മുസ്ലിം പെൺകുട്ടി ഈ കൂട്ടത്തിന്റെ നടുവിൽ വന്ന് ദൈവത്തെ ആരാധിക്കും. அந்த உபவாச நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்ததான போதகர் பாஸ்டர் அவருக்கு முந்தின நாள் ஒரு தரிசனத்தில் கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தாராம். நாளைக்கு ஒரு முஸ்லிம் சகோதரி பர்தாவை உடுத்திக் கொண்டு நம்மத்தில் ஆராதிக்கும்படியாக வருவார்கள். ആമേൻ. ഈ ദർശന പ്രകാരം അവർ എന്നെ അവിടെ സ്വീകരിച്ചു. എനിക്ക് വചനം പഠിപ്പിച്ചു തരാൻ തുടങ്ങി. ആമേൻ. ദൈവശക്തി അനുഭവിക്കാൻ തുടങ്ങി. അങ്ങനെ 10 ദിവസം അവരുടെ നടുവിൽ ഞാൻ ഇരിക്കാനിടയായി. நான் தான் அந்த தரிசனத்தில் நிறைவேறுதல் என்று அறிந்த போது நான் அங்கே தங்கினேன். எனக்கு அவர்கள் வேதத்திலிருந்து போதிக்க ஆரம்பித்தார்கள். 10 நாட்கள் அவர்கள் மத்தியிலே இருந்து விட்டேன். ഈ 10 ദിവസം കൊണ്ട് ആമേൻ സുവിശേഷങ്ങൾ ഞാൻ ഹൃദിസ്ഥമാക്കാനിടയായി തീർന്നു. 10 നാட்களில் സുവിശേഷത്തെ നன்றாக நான் കற்றுക്കൊண்டேன். എന്നാൽ 10ാം ദിവസം എന്നെ അവർ സ്നാനപ്പെടുത്താമെന്ന് സമ്മതിച്ചിരുന്നു. ഈ സമയം എന്റെ പിതാവ് ആൾക്കാരെ വിട്ട്, ഞാൻ ഇവിടെ ഉണ്ടെന്ന് അന്വേഷിച്ചു മനസ്സിലാക്കിയിട്ട് ആൾക്കാരെ വിട്ട് എന്നെ വീട്ടിലേക്ക് തിരിച്ചു കൊണ്ടുപോകാനിടയായി.
10வது நாள் முடியும் போது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு நேரம் வந்தது. அதற்குள்ளாக நான் வீட்டில் காணவில்லை என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் பல இடங்களில் விசாரித்து நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று அறிந்து ஆட்களை அனுப்பி என்னை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். ഞാൻ വീട്ടിൽ ചെല്ലുമ്പോൾ എന്നെ വിവാഹം കഴിപ്പിച്ച് വിടാൻ വേണ്ടി എല്ലാ കാര്യങ്ങളും ഒരുക്കി എന്റെ ബന്ധുക്കളും പള്ളിക്കാരും അതേ വലിയ മുസ്ലിയാക്കന്മാരെല്ലാം കൂടി ആമേൻ വലിയ ക്രമീകരണങ്ങളെല്ലാം ചെയ്ത് അവിടെ ഉണ്ട്. நான் அங்கு திரும்பி போகும்போது என்னுடைய விவாகத்திற்காக எல்லா ஆயத்த வேலைகள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. எல்லா பெரிய பெரிய முகமதிய மதத்தை சேர்ந்த பெரிய ஜனங்கள் அங்கு வந்திருந்தார்கள். ആമേൻ ഈ വിവാഹത്തിന് വേണ്ടി എന്നെ അവർ അതെ ഒരുക്കി ഈ ആമേൻ കൂട്ടത്തിന്റെ നടുവിലേക്ക് കൊണ്ടുവന്ന് നിർത്തി ആമേൻ യേശുക്രിസ്തുവിനെ തള്ളിപ്പറഞ്ഞ് അത് വായിൽ വെള്ളം കൊണ്ട് വാ കഴുകി വാ ശുദ്ധീകരിച്ചതിന് ശേഷം ഇസ്ലാം മതത്തിലേക്ക് ചേരുന്ന ഖുർആൻ സൂക്തം ഓതാൻ എന്റെ പിതാവ് എന്നെ നിർബന്ധിച്ചു. என்னுடைய தகப்பனார் அந்த அத்தனை ஜனங்கள் மத்தியில் என்னுடைய வாயை தண்ணீரினால் கழுவி மறுபடியுமாக என்னுடைய பழைய மார்க்கத்தை மறுதலித்து மறுபடியுமாக என்னுடைய கிறிஸ்துவ மார்க்கத்தை மறுதலித்து என்னுடைய பழைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் என்னை கட்டாயப்படுத்தினார். ഈ സമയം എന്റെ ഉള്ളിൽ വലിയ ഭയമുണ്ടായി. കാരണം എനിക്കറിയാം ഇസ്ലാമിന് വിരോധമായി ആര് നിന്നാലും അവരെ കൊന്നുകളയുക എന്നുള്ള പ്രമാണമാണ് ഇസ്ലാമികർക്കുള്ളത്. അതുകൊണ്ട് എനിക്കിപ്പോൾ ഉപദ്രവം ഉണ്ടാകുമെന്ന് എനിക്ക് മനസ്സിലായി. ഞാൻ ഭയപ്പെടുന്ന ആ നിമിഷം തന്നെ എന്റെ ഹൃദയത്തിലേക്ക് യേശു കർത്താവ് പറഞ്ഞിരിക്കുന്ന വചനം ഓർമ്മ വന്നു, ഭയപ്പെടേണ്ട, ഞാൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. அந்த நேரத்தில் எனக்கு தெரியும் முஸ்லிம்ஸுடைய சட்டம், யாராவது அவர்களுடைய போதகத்தை மறுதலித்து அவர்கள் வெளியே சென்றால் அவர்களுக்கு மரணம் தான் உண்டாகும். ஆகையால் எனக்கும் மரணம் சம்பவிக்குமோ என்கிறதான ஒரு பயம் வந்த போது ஒரு வசனம் எனக்கு நினைவில் வந்தது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ആ സമയം തന്നെ എന്റെ ഭയം എന്നെ വിട്ടുമാറാനിടയായി. அந்த நேரத்தில் என்னுடைய பயம் என்னை விட்டு நீங்கினது. ഞാൻ ഇങ്ങനെ യേശുവിനോട് പറഞ്ഞു, நான் இப்படி இயேசுவிடத்தில் சொன்னேன், യേശുവേ, നിനക്ക് വേണ്ടി എനിക്ക് ജീവിക്കാൻ ആഗ്രഹമുണ്ട്. എന്നാൽ ഇവർ ജീവിക്കാൻ സമ്മതിച്ചില്ല. ഇവർ എന്നെ കൊന്നാൽ നിനക്ക് വേണ്ടി മരിക്കാൻ ഞാൻ എന്നെ സമർപ്പിക്കുന്നു. നീ എന്നെ ധൈര്യപ്പെടുത്തണമേ എന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ள, நான் உம்மை மறுதலிக்காமல் இருக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் அது நிமித்தம் என்னை அவர்கள் கொன்று போட்டால் நான் உமக்காக மரிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். അവൻ മരിക്കേണ്ടി വന്നാലും യേശുവിന്റെ നാമത്തെ ഞാൻ തള്ളി പറയത്തില്ല എന്ന് തീരുമാനിച്ചു. அன்றைக்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன், நான் மரிக்க வேண்டி வந்தாலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். എന്റെ പിതാവിനോട് ഞാൻ പറഞ്ഞു, യേശുവിനെ ഞാൻ ഒരിക്കലും തള്ളി പറയത്തില്ല. യേശു സത്യ ദൈവമാണ്. അവനല്ലാതെ വേറൊരു ദൈവമില്ല. അവനിൽ ആശ്രയിച്ചെങ്കിൽ മാത്രമേ സ്വർഗ്ഗത്തിൽ പോകാൻ കഴിയത്തുള്ളൂ. தகப்பனிடத்தில் நான் தெளிவாய் சொன்னேன், இயேசு மாத்திரம்தான் தேவன், அவரை நான் மறுதலிக்க மாட்டேன். நான் மரித்தாலும் நான் அவருக்காக மரிப்பேன். അവൻ ഖുർആനിൽ നിന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കിയ ഈസാ നബിയെ കുറിച്ചുള്ള കാര്യങ്ങളെല്ലാം ഞാൻ എന്റെ പിതാവിനോടും അവിടെ കൂടിയിരിക്കുന്ന മുസ്ലിയാക്കന്മാരോടും മുസ്ലിം പണ്ഡിതന്മാരോടും വിശദീകരിക്കാൻ തുടങ്ങി. அங்க நான் குர்ஆனில் இயேசுவை பற்றி நான் படித்தறிந்த காரியங்களை என்னுடைய தகப்பனாரிடத்திலும் அங்க இருக்கிறதான பெரிய தலைவர்கள், மத தலைவர்களிடத்திலும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். അവൻ അവർക്കെല്ലാം എന്നോട് വലിയ ദേഷ്യം ഉണ്ടാകാൻ തുടങ്ങി. அவர்களுக்கு பெரிய கோபம் வந்து விட்டது என் மேல். എന്റെ പിതാവ്, ഇനി നീ യേശു യേശു എന്ന് പറഞ്ഞ് യേശുവിന്റെ നാമം ഇവിടെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കാൻ പാടില്ലെന്ന് പറഞ്ഞ് എന്റെ വായടച്ച് കൈ നിവർത്തി എന്നെ അടിക്കാൻ തുടങ്ങി. என்னுடைய தகப்பனார் என் மேல் கோபம் அடைந்து, இனிமேல் இயேசு இயேசு என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னுடைய வாயின் மேல் கையை வைத்து என்னை அடிக்க ஆரம்பித்தார்கள். അവൻ ഇനി യേശു എന്ന് നീ പറയുമോ എന്ന് ചോദിച്ചു വായടച്ചടിക്കുമ്പോൾ എന്റെ ചുണ്ടൊക്കെ പൊട്ടി രക്തമൊഴുകാൻ തുടങ്ങി. அவர்கள் என்னுடைய வாயின் மேல் கையை வைத்து என்னை அடிக்கும் போது என்னுடைய உதடு கிழித்து விட்டு ரத்தம் வர ஆரம்பித்தது. വീണ്ടും ചോദിച്ചു, ആമേൻ യേശുവാണോ ദൈവം, ആമേൻ അല്ലാഹുവാണോ ദൈവം എന്ന് ചോദിച്ചു. மறுபடியும் கேட்டார்கள், யார் தேவன், இயேசுவா அல்லாஹ்வா? ഞാൻ പറഞ്ഞു, ഞാൻ നിസ്കരിക്കുന്ന റൂമിൽ അടുത്തു ചെല്ലാൻ കഴിയാത്ത പ്രകാശമായി യേശു കർത്താവ് ഇറങ്ങി വന്നോട് സംസാരിച്ചു. അതുകൊണ്ട് എന്റെ വിശ്വാസം യേശു തന്നെയാണ് സത്യദൈവം. அப்பொழுது நான் சொன்ன காரியம், நான் ஆராதித்துக் கொண்டிருந்த அறையில் யாருக்கும் சேரக்கூடாத ஒளிக்குள் நான் என்னுடைய இயேசுவை கண்டேன். ஆகையால் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், அவர்தான் தேவன் என்று சொன்னேன். വീണ്ടും വായടച്ചടിച്ചു. ഇനിയും പറ, യേശുവാണോ ദൈവം എന്ന് ചോദിച്ചു. மறுபடியும் அடித்தார்கள். மறுபடியும் சொல்லு, இயேசுதானா தேவன் என்று கேட்டார்கள். അപ്പോഴും യേശു തന്നെയാണ് ദൈവമെന്ന് ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. மறுபடியும் சொன்னேன், இயேசுதான் தேவன். എന്റെ വായിൽ നിന്ന് പല്ല് തെറിച്ചുപോയി. എന്റെ ആമേൻ വാ മുഴുവൻ അതെ മുറിയാനിടയായി. എന്നിട്ടും യേശു കർത്താവിനെ തന്നെ ഏറ്റു പറയാൻ ദൈവം എനിക്ക് ബലം തന്നു. என்னுடைய பற்கள் ஆட ஆரம்பித்தது, என்னுடைய வாயில் ரத்தம் வந்தது. ஆனால் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு இயேசுதான் தேவன் என்று அறிக்கையிட கர்த்தர் கிருபை தந்தார். ഈ സമയം എന്റെ പിതാവ് മുകളിൽ
കൊളുത്തിയിട്ടിരുന്ന കമ്പിക്കൊളുത്ത്, പെട്രോൾ മാക്സ് കൊളുത്തിയിട്ടിരുന്ന കമ്പിക്കൊളുത്ത് വലിച്ചെടുത്ത് എന്നെ തലയിലും മുഖത്തുമായി തലങ്ങും വിലങ്ങും അടിക്കാൻ തുടങ്ങി. എന്റെ തകപ്പനാർ കോപത്തിൽ മേലെ തൊങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്ന പെട്രോമാക്സ് വിളക്ക് എടുത്തുകൊണ്ട് എന്നെ അടിക്ക ആരംഭിച്ചാർ. യേശുവിനെ തള്ളിപ്പറയാൻ നിർബന്ധിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. അവர்கள் மறுபடியும் இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். തള്ളിപ്പറയാതിരിക്കുന്ന സമയത്തോളം എന്റെ പിതാവ് ഈ കമ്പി വടി കൊണ്ട് എന്നെ അടിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. நான் இயேசுவை மறுதலிக்காமல் இருக்கும் வரைக்கும் എന്നെ അടിച്ചുകൊണ്ടേ இருந்தார்கள். ആമേൻ. തലയിലും മുഖത്തും അടി കൊള്ളുമ്പോൾ ഞാൻ കൈ കൊണ്ട് തടഞ്ഞു പിടിക്കുമ്പോൾ എന്റെ കയ്യിലും ഈ കമ്പി വടി കൊണ്ടുള്ള അടി കൊണ്ടിട്ട് വിരലുകളെല്ലാം ഒടിഞ്ഞു തൂകാനിടയായി. அந்த பெட்ரோமாக்ஸில் இருக்கிற அந்த ஹேண்டில் இருக்கிற கம்பி எடுத்து நான் அடித்துக்கொண்டே இருக்கும்போது அவள் அடித்த இடத்திலெல்லாம் நான் என்னுடைய கையை வைக்கும்போது என்னுடைய கையிலும் அடிபட்டது, ரத்தம் வர ஆரம்பித்தது. ആമേൻ. അതെ, വലത് കൈപ്പത്തി ഒടിഞ്ഞ് തിരിഞ്ഞു പോയ അനുഭവം ഉണ്ടായി. என்னுடைய വലது കൈ ഉടൈந்து அப்படி திரும்பி விட்டது. ഞാൻ അവിടെ നിന്ന് ഓടുന്ന സമയം പിതാവ് വെട്ടുകത്തി ചുഴറ്റി എറിഞ്ഞ് വെട്ടുകത്തി കൊണ്ട് വലത് കാലിന് പൊട്ടലുണ്ടായി, കാലിനും മുടന്തുണ്ടായി. நான் ஓடி போகும்போது என்னுடைய தகப்பனார் ஒரு வெட்டுக்கத்தி எடுத்து என் மேல் வீசி எறிந்தார். என் காலின் மேல் பட்டு என்னுடைய கால் முறிக்கப்பட்டது. അവിടെ നിന്ന് വലിച്ചഴച്ച് കൊണ്ടുവന്ന് പിന്നെയും അവൻ ചവിട്ടുകയും ഉപദ്രവിക്കുകയും അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പിടിച്ച് ഒലയ്ക്കുകയും അതെ മുടിയെല്ലാം പിടിച്ച് അത് വലിക്കുകയും ചെയ്യുന്ന അനുഭവങ്ങൾ വീണ്ടും ഉണ്ടായി. അവർ நான் விழுந்த போது மறுபடியும் அந்த இடத்திலிருந்து என்னை இழுத்து கொண்டு என் மேல் மிதித்து என்னுடைய முடியை பிடித்து ஆட்டி அவர்கள் அடித்தார்கள். അവൻ ഈ സമയമെല്ലാം എന്റെ ഹൃദയത്തിൽ ദൈവം പറഞ്ഞ വചനം, അവൻ ഭയപ്പെടേണ്ട, ഞാൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. அந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசின ஒரே வார்த்தை, பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். അതെ, കർത്താവിനോട് കൂടെയുള്ളത് കൊണ്ട് എനിക്കൊന്നും സംഭവിക്കത്തില്ലെന്നുള്ള ചിന്ത എന്നെ പഠിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் எனக்கு ஒன்றும் நடக்காது என்கிறதான சிந்தை என்னை ஆண்டு கொண்டிருந்தது. അവൻ 2 വർഷം എന്റെ വിരലുകളെല്ലാം ഒടിഞ്ഞു മടങ്ങിയിരുന്നു. 2 വർഷം വലത് കൈപ്പത്തി അവൻ ഒടിഞ്ഞു തിരിഞ്ഞിരുന്നു. 2 വർഷം വലതുകാല് മുടന്തിയായിട്ട് ഞാൻ ജീവിക്കേണ്ടി വന്നു. 2 வருஷ காலமாக என்னுடைய கையில் வலது கை ஒன்றும் செய்ய முடியவில்லை, அது திரும்பிதான் இருந்தது. 2 வருஷமாக என்னுடைய கால்கள் முறிக்கப்பட்டுதான் இருந்தது, நடக்க முடியவில்லை. അവൻ 8 വർഷം എന്റെ ഇടത് കണ്ണിന് കാഴ്ചയില്ലാതെ ഇടത് കണ്ണിന്റെ സൈഡിൽ അടികൊണ്ട് അവൻ കണ്ണ് പൊട്ടിപ്പോയ അനുഭവം ഉണ്ടായി. 8 வருஷ காலமாக என்னுடைய கண்கள் பக்கத்தில் அடித்தபடினால் என்னுடைய இடது கண்ணில் பார்வை இல்லாமல் போய்விட்டது. എന്നാൽ ഒരു ദിവസം ദൈവത്തെ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയം എന്റെ കൈപ്പത്തിയിലെ വിരലുകൾ നിവരുകയും വലത് കൈപ്പത്തി യഥാസ്ഥാനപ്പെടുകയും ചെയ്യുന്ന അവൻ വിറയ്ക്കുന്ന ഒരു ദൈവശക്തി ഞാൻ അനുഭവിക്കാനിടയായി. ஒரு நாள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னுடைய கை மறுபடியுமாக அசைய ஆரம்பித்தது. கர்த்தர் என்னை குணமாக்கினார். അതെ, മറ്റൊരു ദിവസം രാത്രി ഞാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ എന്റെ കണ്ണിന്റെ അകത്തൂടെ അവൻ തിളങ്ങുന്ന ഒരു പ്രകാശം കയറിപ്പോകുകയും ഒപ്പം എന്റെ കാഴ്ച തെളിഞ്ഞു വരികയും ചെയ്യുന്ന അനുഭവം ഉണ്ടായി. ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய கண்ணுக்குள் ஒரு பிரகாசம் வந்தது, மறுபடியுமாக பார்வை வந்துவிட்டது. ആമേൻ. എന്റെ പിതാവ് ഇവിടെ തന്നെ വലിച്ചിഴച്ച് ആമേൻ അവരെ റോഡിലേക്ക് കൊണ്ടുവന്ന് കളഞ്ഞു. என்னுடைய தகப்பனார் அன்றைக்கு நான் அடித்துக் கொண்டிருக்கும் இழுத்து ரோட்டில் அவர் வைத்தார். ആമേൻ. ഈ സമയത്ത് എനിക്ക് എവിടെ പോകണമെന്ന് അറിയത്തില്ല. രാത്രിയിലാണ് കൊണ്ട് കളഞ്ഞത്. എന്നോട് പറഞ്ഞ് എവിടെയെങ്കിലും പൊയ്ക്കൊള്ളണം, യേശുവാണ് ദൈവം എന്നുള്ള നിന്റെ വിശ്വാസം വെച്ച് എന്റെ വീട്ടിൽ നീ ഇനി താമസിക്കേണ്ടെന്ന് പറഞ്ഞു. அவர் சொன்ன காரியம், இயேசுதான் தேவன் தானே, இனி என்னுடைய வீட்டில் உனக்கு இடமில்லை என்று சொல்லி ராத்திரியில் எங்கே போக வேண்டும் என்று தெரியாது என்னை ரோட்டில் போய் வைத்து விட்டார். ആമേൻ. അത് അന്ന് മുതൽ പിന്നെ ഈ കഷ്ടങ്ങൾ എന്റെ ജീവിതത്തിൽ വന്നുകൊണ്ടേയിരുന്നു. 8 വർഷം ഞാൻ നിരന്തരമായ പീഡനങ്ങൾ സഹിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. அந்த நாளிலிருந்து 8 வருஷ காலமாக பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக நான் சென்றேன். ഇത്രയും പീഡനം സഹിച്ചിട്ടും ആമേൻ അവർ വിചാരിച്ചതുപോലെ അവർ നോക്കിയതുപോലെ എനിക്കൊരു തകർച്ചയുണ്ടായില്ല. കാരണം ജീവിക്കുന്ന ദൈവത്തെ അനേക ഇടങ്ങളിൽ ചെന്ന് നിന്ന് അവൻ ജീവനുള്ളവനെന്ന് വിളിച്ചു പറയേണ്ടതിന് എന്റെ ദൈവം എന്നെ ജീവിപ്പിക്കുവാനിടയായി. அத்தனை வருட காலமாக உபத்திரவங்களை நான் சகித்தாலும் நான் திரும்பி வந்து விடுவேன் என்று அவர்கள் யோசித்த அந்த காரியம் நடக்கவில்லை. அதற்கு மாறாக அந்த 8 வருட காலமாக என்னுடைய உபத்திரவங்கள் மத்தியில் பல இடங்களில் சென்று இயேசு ஜீவிக்கிறார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். ആമേൻ. ഇവിടെ നിന്ന് ഞാൻ മുൻപോട്ട് ഇഴഞ്ഞിഴഞ്ഞു പോയി. എന്നെ ഒരു വിശ്വാസികൾ രക്ഷിച്ചു. അവരുടെ കൂടെ കുറെ നാൾ പാർത്തു. അവിടെ നിന്ന് പിന്നെയും മറ്റൊരിടത്തേക്ക് പോയി. എവിടെ താമസിച്ചാലും അവിടെയെല്ലാം എന്റെ വീട്ടുകാരും മുസ്ലിങ്ങളും വന്ന് ബഹളം ഉണ്ടാക്കിക്കൊണ്ടേയിരുന്നു. ആമേൻ. വീട് മാറി ഞാൻ പൊയ്ക്കൊണ്ടേയിരുന്നു. நான் அந்த ரோட்டில் கிடக்கும் போது ஒரு விசுவாசி வீட்டில் எனக்கு அடைக்கலம் கிடைத்தது. கொஞ்ச நாட்கள் அங்கிருந்தேன். பின்பு இன்னொரு வீட்டுக்கு நான் மாற்றப்பட்டேன். நான் எங்கு சென்றாலும் என்னுடைய சொந்தக்காரர் வந்து அங்கே கலவரங்களை உண்டு பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தர் எப்படியோ என்னை பாதுகாத்து வந்தார். ഈ സമയമെല്ലാം ക്രിസ്ത്യാനികൾ എനിക്ക് സംരക്ഷണം തരുന്നതിന്റെ കാരണത്താൽ
കാരണത്താൽ എന്റെ പിതാവ് അവൻ തെളിവുകളെല്ലാം വ്യാജമായി ഉണ്ടാക്കി അവൻ എന്നെ സംരക്ഷിക്കുന്നവർക്ക് വിരോധമായി കോർട്ടിൽ കേസ് കൊടുത്തു. இந்த நாட்கள் எந்தெந்த கிறிஸ்தவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ அந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக என்னுடைய தகப்பனார் கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டார். அதை 6 மாசம் கேஸ் வாதிக்கானிடையாയി തീർന്നു. 6 மாசம் அந்த கேஸ் நடந்தது. അവൻ 6ാമത്തെ മാസം അവൻ കോടതി എന്നെ എന്റെ മാതാപിതാക്കൾക്ക് വിട്ടുകൊടുക്കും എന്ന വിധിയിൽ എത്തേണ്ട സമയം എത്തുമ്പോൾ വിധി പറയാൻ വേണ്ടി അടുത്ത മാസം കൂടി വരാമെന്ന് പറഞ്ഞ് പിരിച്ചുവിട്ടു. அந்த 6 மாதத்தின் முடிவில் மறுபடியுமாக இந்த பிள்ளை பெற்றோருக்கு தான் அனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு விதி வருகிறதான அந்த நேரத்தில் மறுபடியுமாக அந்த கேஸ் 1 மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது. ഈ സമയം ഞാൻ തിരിച്ച് അത് ആയിരിക്കുന്ന വീട്ടിൽ വന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ എന്റെ ദൈവം എന്നോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, ഞാൻ പഠിച്ച സ്കൂളിൽ ചെന്ന് എന്റെ ഒറിജിനൽ സർട്ടിഫിക്കറ്റ് മേടിച്ചോണ്ട് വന്ന് എന്റെ കേസ് വാദിക്കുന്ന അഡ്വക്കേറ്റിന്റെ കയ്യിൽ കൊടുക്കാൻ പറഞ്ഞു. அப்பொழுது நான் ஒரு வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஸ்கூலுக்கு போய் உன்னுடைய சர்டிபிகேட்டை வாங்கி கொண்டு உன் சார்பாக கேஸ் நடப்பித்துக் கொண்டிருக்கிற அந்த வக்கீலிடத்தில் உன்னுடைய சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடு என்று சொன்னார். ആമേൻ. ഞാൻ സ്കൂളിൽ പോകുന്നതും ആ സർട്ടിഫിക്കറ്റ് എനിക്ക് കിട്ടുന്നതും മാനുഷികമായി ചിന്തിച്ചാൽ അസാധ്യമായ ഒരു കാര്യമാണ്. நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவதும் சர்டிபிகேட் வாங்குவதும் என்று மனுஷிகமாக யோசித்தால் அது நடக்காத ஒரு காரியம். കാരണം എന്റെ പിതാവ് ഞാൻ വീട്ടിൽ നിന്ന് പുറത്തു വന്നാൽ എന്നെ പിടിച്ചുകൊണ്ടു പോകുവാൻ അവിടങ്ങളിൽ ആൾക്കാരെ ഏർപ്പെടുത്തി വച്ചിരിക്കുന്ന സമയം, அந்த நாட்களில் நான் எங்கு சென்றாலும் ஆட்களை வைத்து முக்கியமான இடங்களில் நிறுத்தி வைத்து நான் எங்கு சென்றாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் என்னை பிடிப்பார்கள். എന്റെ സ്കൂള് എന്റെ വീടിന്റെ അടുത്താണ്. എന്റെ സ്കൂളിന്റെ അകത്ത് എന്റെ പിതാവിന്റെ സഹോദരൻ അറബി ടീച്ചറാണ്. അങ്ങനെ പല നിലയിൽ എനിക്ക് അസാധ്യമായ ഈ സംഭവം ദൈവം എന്നോട് ചെയ്യാൻ പറഞ്ഞു. മാത്രമല്ല அந்த பள்ளிக்கூடம் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய சொந்தக்காரர் என்னுடைய தகப்பனாருடைய சகோதரன் அரபிக் போதகராக இருந்தார், டீச்சராக இருந்தார். ஆகையால் நான் எப்படியாவது பிடிபடுவேன் என்பது ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை அங்கே போய் சர்டிபிகேட்டை வாங்கி கொண்டு வர சொன்னார். എന്നാൽ ഞാൻ ദൈവത്തോട് ഈ കാര്യങ്ങളെല്ലാം തിരിച്ചു പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ വീണ്ടും പരിശുദ്ധാത്മാവ് എന്നെ ഇങ്ങനെ ഉണർത്തിച്ചു. അത് സദൃശവാക്യം 21-ാം അധ്യായം 1-ാം വാക്യം, രാജാവിന്റെ ഹൃദയം യഹോവയുടെ കയ്യിൽ നീർത്തോട് കണക്കേയിരിക്കുന്നു, അവൻ അതിനെ ഇഷ്ടമുള്ളിടത്തേക്ക് തിരിക്കുന്നു. ഞാൻ കടന്നു പോകുമ്പോൾ അധികാരികളുടെ ഹൃദയം എന്റെ ദൈവം എനിക്ക് അനുകൂലമായി തിരിപ്പിക്കും എന്നോട് വാക്കു പറഞ്ഞു. அப்படி நான் இந்த காரியங்களை விவரமாக ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிக்கும் போது நீதிமொழிகள் 21-ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினார். ராஜனுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நீர்க்கால்கள், அவருடைய இஷ்டத்தின்படி அதை திருப்பார் என்கிற வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் சூழ்நிலைகளை எனக்கு അനുകൂലമായി മാറ്റി തരുവാർ എன்கிறதான ഒരു ധൈര്യം ഉണ്ടാகிவிட்டது. ആമേൻ. ഞാൻ അങ്ങനെ എന്റെ സ്കൂളിലേക്ക് ചെല്ലുമ്പോൾ, ஆகையால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ദൈവം പറഞ്ഞതുപോലെ ഒരു ടീച്ചർ രാത്രിയിൽ അവൻ ക്രിസ്ത്യാനിയാണ്, രാത്രിയിൽ മുഴുവൻ ഉറക്കമില്ലാതെ എന്നെ കുറിച്ച് ചിന്തിച്ചുകൊണ്ടേയിരിക്കുകയും ഈ സർട്ടിഫിക്കറ്റ് എനിക്ക് കൊടുക്കണം എന്ന ചിന്ത അവർക്ക് ഉണ്ടാകുകയും ചെയ്തു. நான் ஸ்கூலுக்கு போகும்போது அதற்கு முந்தின ராத்திரியில் அங்கே இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த கிறிஸ்டியன் டீச்சருக்கு என்னை பற்றி ஒரு நினைவு வந்து ராத்திரி முழுவதும் தூங்காமல் இந்த பிள்ளைக்கு எப்படியாவது நான் சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார். ആമേൻ. കാരണം അതിന്റെ തലേ ദിവസം എന്റെ പിതാവ് എന്റെ സർട്ടിഫിക്കറ്റിന് വേണ്ടി അവിടെ ചെല്ലുമ്പോൾ, ആമേൻ, എന്റെ സർട്ടിഫിക്കറ്റ് ഞാൻ ഇല്ലാതെ കൊടുക്കത്തില്ലെന്ന് പറയുമ്പോൾ വലിയ വാക്കുതർക്കം ഉണ്ടായി. ആ കാരണത്താലാണ് ഈ ടീച്ചറിന് എന്നെ കുറിച്ചുള്ള ചിന്തയുണ്ടാകാനിടയായത്. அதுக்கு காரணம் என்னவென்றால் அதுக்கு முந்தின நாள் என்னுடைய தகப்பனார் அந்த ஸ்கூலுக்கு போய் என்னுடைய சர்டிபிகேட்டை வாங்கி அவர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சென்றபோது அந்த ஸ்கூல் அதிகாரிகள் சொன்னார், அந்த பிள்ளை வராமல் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபடினால் தகப்பனுக்கும் ஸ்கூல் அதிகாரிகளுக்கும் தர்க்கம் உண்டாகிவிட்டது. இந்த தர்க்கத்து நிமித்தம் இந்த கிறிஸ்டியன் டீச்சருக்கு சிந்தை எப்படியாவது அந்த சர்டிபிகேட் எடுத்து இந்த பிள்ளை கையில் கொடுத்து விட வேண்டும். എന്നാൽ ഈ തർക്കം തീർക്കുവാൻ സ്കൂളിലെ ഹെഡ് മാസ്റ്റർ ഇങ്ങനെ പറഞ്ഞിരുന്നു, ആമേൻ, അതെ, നിങ്ങളും നിങ്ങളുടെ മകളും ഒരുമിച്ച് വരുമ്പോൾ ഈ സർട്ടിഫിക്കറ്റ് തരാം, ഒറ്റയ്ക്കൊറ്റയ്ക്ക് വന്നാൽ തരത്തില്ലെന്നായിരുന്നു പറഞ്ഞിരുന്നത്. மாஸ்டர் சொன்ன காரியம், நீங்கள் 2 பேரும் தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து வந்தால் கொடுப்பேன், யாராவது ஒரு ஆள் வந்தால் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். എന്നാൽ എന്റെ ദൈവം എന്നോട് പറഞ്ഞ വചനത്തിൽ ഞാൻ ഉറച്ചു വിശ്വസിച്ചു. ഞാൻ ഒറ്റയ്ക്ക് വന്നിരിക്കുന്ന ഈ സമയം എന്റെ സർട്ടിഫിക്കറ്റ് എനിക്ക് കിട്ടും എന്ന വിശ്വാസത്തിൽ ഞാൻ ഈ ടീച്ചറിനോട് സംസാരിക്കുമ്പോൾ ടീച്ചർ തന്നെ എന്റെ അപേക്ഷ എഴുതി അവൻ ഓഫീസ് റൂമിൽ വെച്ചു. അവർ തന്നെ എന്റെ സർട്ടിഫിക്കറ്റ് എഴുതി അവൻ ഹെഡ് മാസ്റ്ററെ കൊണ്ട് ഒപ്പ് വാങ്ങിച്ചു. എനിക്കത് തരാനിടയായി. ஹெட் மாஸ்டர் அப்படி சொன்னாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி தேவன் அப்படி பேசினபடினால் கர்த்தர் எனக்கு ஒரு நிச்சயத்தை தந்தார். நான் தனியாக போனாலும் எனக்கு சர்டிபிகேட் கிடைக்கும்
கிடைக்கும். அதுபோல நான் அங்க போகும்போது அந்த கிறிஸ்டியன் டீச்சரை சந்தித்தேன். அவருடைய விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு ஹெட் மாஸ்டர் இடத்தில் போய் சைன் வாங்கி சர்டிபிகேட் என்னுடைய கையில் கொடுத்து விட்டார். ആമേൻ. ഞാൻ 6ാം ക്ലാസ് വരെ പഠിച്ച അതേ സർട്ടിഫിക്കറ്റ് ആണ്. അതുമായിട്ട് ഞാൻ അഡ്വക്കേറ്റിന്റെ അടുത്ത് വരുമ്പോൾ நான் 6வது வகுப்பு வரைக்கும் படித்ததான சர்டிபிகேட் தான். அதை வைத்துக் கொண்டு நான் അഡ്വക്കേറ്റ് വഴക്കറിഞ്ഞിട്ട് പോകുമ്പോൾ എന്റെ പിതാവ് കോടതിയിൽ സമർപ്പിച്ചിരിക്കുന്ന ഹർജിയിൽ ആമേൻ എനിക്ക് 15 വയസ്സ് മാത്രമേ പ്രായമുള്ളൂ എന്ന് വരുന്ന ഡേറ്റ് ഓഫ് ബർത്ത് ഒക്കെയാണുള്ളത്. എന്നാൽ ഈ സർട്ടിഫിക്കറ്റിൽ അപ്പോൾ എനിക്ക് 18 വയസ്സുണ്ട്. ഇന്ത്യൻ നിയമപ്രകാരം എന്റെ സ്വാതന്ത്ര്യത്തിന് അത് വിട്ടുകൊടുക്കാം എന്ന അനുവാദം ഉണ്ടാകത്തക്ക നിലയിൽ ഞാൻ പ്രായപൂർത്തിയായി എന്ന തെളിവ് എന്റെ ഈ സർട്ടിഫിക്കറ്റിനകത്തുണ്ടായിരുന്നു. அதுவரைக்கும் இந்த தகப்பனார் என்னை பற்றி தவறான வயதை சொல்லி கோர்ட்டில் நான் இன்னும் 18 வயது ஆகவில்லை, ஆகையால் இவளுக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி என்னை மறுபடியும் எடுத்துக்கொள்ள முடியாத முயற்சி செய்தால், ஆனா இந்த சர்டிபிகேட்டின் அடிப்படையில் எனக்கு ஏற்கனவே இப்பொழுது 18 வயது ஆகிவிட்டது என்று நிரூபிக்கப்பட்டது. ആമേൻ. എന്നാൽ ആമേൻ എന്നോട് അഡ്വക്കേറ്റ് പറഞ്ഞു അത് പിറ്റേന്ന് വരുമ്പോൾ ഈ കേസ് നിനക്ക് അനുകൂലമായി വരുമെന്ന് പറഞ്ഞ് എന്നെ മടക്കി വിട്ടു. രാത്രിയിൽ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ വീണ്ടും എന്റെ ഹൃദയത്തിൽ ഒരു ഭാരമുണ്ട്. കാരണം ടീച്ചറിന്റെ പേര് പറഞ്ഞാൽ എന്റെ ടീച്ചറിനെ എന്റെ വീട്ടുകാർ ഉപദ്രവിക്കും. ഒരിക്കലും ടീച്ചറിന്റെ പേര് കോർട്ടിൽ പറയാൻ പാടില്ല. ഞാൻ എന്തു പറയണം ദൈവമേ എന്ന് ചോദിച്ച് കരയുമ്പോൾ കർത്താവിനോട് പറഞ്ഞത്, അധികാരികളുടെയും മേൽക്കോയ്മകളുടെയും പള്ളികളുടെയും മുൻപിൽ എന്റെ നാമം നിമിത്തം നിങ്ങളെ കൊണ്ടുപോയി നിർത്തുമ്പോൾ എന്തോ എങ്ങനെയോ എന്തു പ്രതിപാദിക്കേണ്ടു എന്ന് പതറിപ്പോകണ്ട. പറയേണ്ടത് പരിശുദ്ധാത്മാവ് ആ നാഴികയിൽ നിങ്ങളെ പഠിപ്പിക്കും. ഈ വചനം കർത്താവ് എനിക്ക് ഉണർത്തിച്ചു. അങ്ങനെ ഞാൻ വചനത്തിൽ ധൈര്യപ്പെട്ടു. இந்த சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு நான் கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இதை கொடுத்தது யார் என்று கேட்பார்கள். அந்த டீச்சருடைய பெயரை சொல்ல வேண்டி வரும். அப்போது டீச்சருக்கு உபத்திரவம் என்னுடைய சொந்தக்காரர் மூலமாக உண்டாகுமே. அப்பொழுது நான் பயந்து, ஆண்டவரே டீச்சரை நான் காட்டிக் கொடுக்க கூடாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் போது என்ன பேச வேண்டும் என்று முன்பாகவே யோசிக்க வேண்டாம். அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு உணர்த்துவார் என்று அந்த வசனத்தின் மூலமாய் பேசினார். ആമേൻ. ഞാൻ കോർട്ടിൽ നിൽക്കുമ്പോൾ എന്നോട് ആമേൻ ഞാൻ അത് ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്ന പരിശുദ്ധാത്മാവേ, ഇവർ എന്നോട് ചോദിക്കുന്ന ചോദ്യത്തിന് നീ തരുന്ന മറുപടി മാത്രം പറയാൻ എന്നെ സഹായിക്കണമേ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. அந்த நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் கோர்ட்டில் வைத்து. ஆவியானவரே, அவர்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் நீர் சொல்லுகிற பதில் மாத்திரதான் சொல்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ആമേൻ. അതെ, കോർട്ടിൽ നടന്ന വാദമെല്ലാം എനിക്ക് അനുകൂലമായി വരുമ്പോൾ പിതാവിന്റെ ഭാഗത്തെ അഡ്വക്കേറ്റ് എന്നോടൊരു ചോദ്യം ചോദിക്കാനായി എഴുന്നേറ്റ് വന്നു. சூழ்நிலை எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் என் பக்கமாக எனக்கு சாதகமாக திரும்பின போது என்னுடைய தகப்பனார் சார்பாக இருந்ததான அந்த அட்வொகேட், அந்த வழக்கறிஞர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கும்படியாக வந்தார். ആമേൻ. അതെ, നിന്റെ മാതാപിതാക്കളെ വിട്ട് സഹോദരങ്ങളെ വിട്ട് ആമേൻ നിന്റെ വീടും വിട്ട് ആമേൻ നീ ഒരു പെൺകുട്ടിയാണെന്നും ചിന്തിക്കാതെ നീ ഇങ്ങനെ പോകാൻ കാരണമെന്ത്? അങ്ങനെ പോകാൻ നിന്റെ ദൈവം നിന്നോട് പറഞ്ഞോ? നീ യേശുവിനെ അറിഞ്ഞത് ആമേൻ ഞാൻ നിസ്കരിക്കുന്ന റൂമിൽ ഇറങ്ങി വന്നത് അന്നൊക്കെ നേരത്തെ പറഞ്ഞിരുന്നു. അപ്പോൾ നീ പറയുന്നത് സത്യമെന്ന് പറയാം, വിശ്വസിക്കാം. എന്നാൽ ഇങ്ങനെ പോകാൻ നിന്നോട് ദൈവം പറഞ്ഞോ എന്ന് ചോദിക്കാനിടയായി. அப்பொழுது அந்த வழக்கறிஞர் அந்த வக்கீல் இடத்தில் கேட்ட கேள்வி, நீ தரிசனம் பார்த்தாய், ஆண்டவரை பார்த்தாய், ஒளியை பார்த்தாய், எல்லாம் உண்மைதான். ஆனால் உன்னுடைய வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு, தாயை விட்டு, உன்னுடைய உறவினர் எல்லாரையும் விட்டு நீ வெளியே போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரா என்று கேட்டார். ആമേൻ. പെട്ടെന്ന് ഞാൻ തിരിച്ചിങ്ങനെ പറഞ്ഞു, ഈ ലോകത്തിൽ മനുഷ്യനെ സ്നേഹിച്ചതും മനുഷ്യന് വേണ്ടി മരിച്ചതും ഇന്നും മനുഷ്യന് വേണ്ടി ഉയർത്തെഴുന്നേറ്റ് ജീവിക്കുന്നതുമായ വേറെ ഒരു ദൈവം ഇല്ലാത്തത് കൊണ്ട് ഈ ദൈവത്തിന്റെ പുറകെ ഞാൻ എല്ലാം വിട്ട് ഇറങ്ങി തിരിച്ചെന്ന് പറയാനിടയായി. அப்பொழுது நான் சொன்ன பதில், மனுஷனை நேசித்து மனுஷனுக்காக இறங்கி வந்து மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்ததான இந்த இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போக நான் ஆயத்தமா இருக்கிறேன். ആമേൻ. ഈ സമയം ജഡ്ജി എന്നോട് ചോദിച്ചു, ആ ദൈവം ആരാണ്? ആ ദൈവത്തെ കുറിച്ച് നിനക്ക് പറയാനുള്ളത് എന്താണ്? പറയാൻ പറഞ്ഞു. ആമേൻ. അതെ, അഡ്വക്കേറ്റിനോട് പോയിരിക്കാൻ പറഞ്ഞു. அப்பொழுது அந்த ஜட்ஜு அந்த வக்கீலை போய் உட்கார சொன்னார். அந்த ஜட்ஜ் என்னிடத்தில் கேட்டார், அந்த தேவன் யார், அவரை பற்றி நீ சில காரியங்களை சொல்லி என்று என்னிடத்தில் கேட்டார். ആമേൻ. എനിക്ക് പെട്ടെന്ന് ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിൽ ആശ്രയിക്കുമ്പോൾ എനിക്ക് വചനമൊന്നും ആ സമയത്ത് അറിയത്തില്ല. ബൈബിളിലെ പല കാര്യങ്ങളും എനിക്ക് ആ സമയം അറിയത്തില്ല. എങ്കിലും യേശു ആരാണെന്ന് പറയുവാൻ എന്റെ ദൈവം എനിക്ക് ജ്ഞാനം തരാനിടയായി. அந்த நேரத்தில் எனக்கு வேதாகம வசனங்கள் அதிகமாக தெரியாது.
ஆண்டவரை நான் சார்ந்து கொண்டேன். அந்த நேரத்தில் இயேசு யார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபை கோர்ட்டுக்கு முன்பாக ஜட்ஜிடத்தில் சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். ആമേൻ. ഞാൻ അതേ ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായത്തിൽ നിന്ന് പറയാൻ തുടങ്ങി. ആദിയിൽ ആകാശവും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചു. ഭൂമി പാഴും ശൂന്യമായിരുന്നു. ആ ഭൂമിയെ ദൈവം ഏദൻ തോട്ടമുണ്ടാക്കി. ആദാമിനെ ഹവ്വയും ആമേൻ അത് സൃഷ്ടിച്ചു. അവർക്ക് കൊടുത്ത കൽപ്പന അവർ ലംഘിച്ചു. അവർ അനുസരണക്കേട് കാണിച്ചതിനാൽ അവർ ദൈവതേജസ് നഷ്ടപ്പെട്ടവരായി പാപികളായി തീർന്നു. അവരുടെ തലമുറകളെല്ലാം പാപികളായി. പാപികളായ മനുഷ്യർക്ക് വേണ്ടി ആമേൻ അതെ മരിക്കാൻ ഒരു പാപമില്ലാത്ത മനുഷ്യനും ഇല്ലാത്തതുകൊണ്ട് ദൈവം തന്നെ ഒരു മനുഷ്യനായി ലോകത്തിലേക്ക് വന്നു. പാപമില്ലാത്തവനായി ജീവിച്ചു. പാപികളായ മനുഷ്യനു വേണ്ടി പാപമില്ലാത്ത തന്റെ രക്തം ഒഴുക്കി അവൻ മരിച്ചു. അവൻ ഉയർത്തെഴുന്നേറ്റു. അവൻ ഇന്നും ജീവിക്കുന്നു എന്നിങ്ങനെ കോടതിയിൽ നിന്ന് പറയാനിടയായി. சொன்னேன். ஆதியாகமத்தில் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. கர்த்தர் அந்த நாட்களில் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். அவருடைய தலைமுறை எல்லாம் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். மனுஷர் எல்லாம் பாவத்திற்குள் ஆனார்கள். அந்த நேரத்தில் யாருமே இவர்களை விடுவிக்க இல்லாதபடினால் தேவனே பாவமில்லாதவரை போல மனுஷராக மாறி அந்த மனுஷனுடைய எல்லா பாவத்தை சுமந்து கொண்டு மனுஷனுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்தார். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று ஜட்ஜிடத்தில் சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். ഉടനെ ആ ജഡ്ജി എന്നോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, നിന്റെ വിശ്വാസം ഭയങ്കരമാണ്. ആർക്കും ആ വിശ്വാസത്തെ ആമേൻ മറിച്ചു കളയാൻ പറ്റത്തില്ല. അതുകൊണ്ട് നിന്റെ സർട്ടിഫിക്കറ്റിൻ പ്രകാരം ആമേൻ അതെ നിനക്ക് 18 വയസ്സ് കഴിഞ്ഞു എന്നുള്ള ആമേൻ തെളിവുള്ളതിനാൽ ഇന്ത്യ മതേതര രാഷ്ട്രമായതുകൊണ്ട് ഏത് മതത്തിൽ വിശ്വസിക്കാനും ഏത് ആമേൻ അതെ വ്യക്തിക്കും പ്രായപൂർത്തിയായ ഏത് വ്യക്തിക്കും സ്വാതന്ത്ര്യമുള്ളതുകൊണ്ടും ക്രിസ്ത്യാനിയായി ജീവിച്ചുകൊള്ളാൻ ഈ കോടതി നിനക്ക് അനുവാദം തരുന്നെന്ന് പറഞ്ഞു. அப்போ அந்த ஜட்ஜ் சொன்ன காரியம், உன்னுடைய விசுவாசம் பயங்கரமாக இருக்கிறது, உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஆனால் உனக்கு 18 வயதாக இருக்கிறபடினால் முடிவு உன்னுடைய கையில் இருக்கிறது. நீ கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று சிந்தித்தால் உனக்கு சகல உரிமை உண்டு. நீ கிறிஸ்தவனாக இந்தியா ஒரு சுதந்திர தேசம், யாரும் எந்த மதத்தையும் தழுவிக் கொள்ளலாம். ஆகையால் நீ இந்த நாளிலிருந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கும்படியாக இந்த கோர்ட் உனக்கு அனுமதி கொடுக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். ஆமென். എന്നാൽ പിതാവ് രഹസ്യമായി പിതാവിനെ കൊണ്ട് അവിടെ എഴുതി ഒപ്പുവയ്പ്പിച്ചു. ഇനി ഒരിക്കലും ഞാൻ ക്രിസ്ത്യാനിയായി തീർന്നതിന്റെ പേരിൽ എന്നെ ഉപദ്രവിക്കുകയില്ല എന്ന് എഴുതി ഒപ്പുവയ്പ്പിക്കാനിടയായി തീർന്നു. ജഡ്ജി என்னுடைய தகப்பனாரை அழைத்து தகப்பனிடத்தில் சைன் வாங்கிக் கொண்டார். இனிமேல் உன்னுடைய பிள்ளை கிறிஸ்தவளாய் இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டு உபத்திரவப்படுத்தக் கூடாது என்று சொன்னார். എന്നാൽ പിതാവ് രഹസ്യമായി വീണ്ടും ഉപദ്രവം തുടർന്നുകൊണ്ടിരുന്നു. പലതവണ പിടിച്ച് എന്നെ കൊണ്ടുപോയി തടവറകളിൽ റൂമുകളിൽ പൂട്ടിയിട്ട് ഉപദ്രവിച്ചുകൊണ്ടിരുന്നു. ஆனால் அதை கேட்காமல் என்னுடைய தகப்பனார் மறுபடியும் ரகசியமாக என்னை உபத்திரப்படுத்த ஆரம்பித்தார். என்னை பலமுறை பிடித்து அறையில் பூட்டி வைத்து உபத்திரப்படுத்தினார். അവസാനം എന്നെ കൊണ്ടുപോയി എന്നെ ചവിട്ടുകയും ഉപദ്രവിക്കുകയും ചെയ്യുന്ന സമയം ആമേൻ ഞാൻ ബ്ലീഡിംഗ് ഉണ്ടായി. അത് ബോധമറ്റ് നിലത്ത് വീണു മരിച്ചുപോയെന്ന് പിതാവ് തെറ്റിദ്ധരിച്ചിട്ട് ബോധമറ്റ് കിടന്ന എന്റെ ശരീരത്തെ രാത്രിയോളം കാത്തുവെച്ച് ആമേൻ ഒരു ചാക്കിൽ കെട്ടി എന്റെ പിതാവ് തന്നെ ചുമന്ന് വീടിനടുത്തുള്ള നദിക്കരയിൽ നദിക്കകത്ത് കൊണ്ടുപോയി ഇട്ടിട്ട് മടങ്ങി വരാനിടയായി തീർന്നു. நான் ஒரு முறை அவர் என்னை பயங்கரமா அடித்து மிதித்ததுனால எனக்கு சுய நினைவு இல்லாமல் போய்விட்டது. அது ராத்திரி நேரம். நான் மரித்தேன் என்று பயந்து விட்டு என்னை ஒரு கோணி பையில் என்னை வைத்து கட்டி கொண்டு என்னுடைய தகப்பனாரே அந்த கோணி பையில் என்னை சுமந்து கொண்டு ஒரு நதியில் என்னை போட்டு விட்டு அவர் வந்து விட்டார், ஒரு காட்டுக்கு பகுதியில். ആമേൻ. എന്നാൽ എന്റെ ദൈവം എന്നോട് കൂടെയുണ്ടെന്ന് പറഞ്ഞ വാക്ക് പോലെ ആമേൻ ഈ നദിക്കുള്ളിൽ ഞാൻ താണു പോകുമ്പോഴും എന്നോട് കൂടെ ഇരുന്നു. നീ വെള്ളത്തിൽ കൂടി കടക്കുമ്പോൾ ഞാൻ നിന്നോടുകൂടി ഇരിക്കും, നദി നിന്നെ മുക്കിക്കളകയില്ല എന്ന് വീട്ടിലേക്ക് പോകുന്നതിന് മുന്നമേ ദൈവം എന്നോട് പറഞ്ഞ വചനത്തിന്റെ പ്രവൃത്തി ഇവിടെ വെളിപ്പെട്ടു. ഞാൻ നദിയുടെ കരയിൽ ആമേൻ അതെ അടിഞ്ഞു കിടക്കുന്നത് രാവിലെ കുളിക്കാൻ വരുന്ന ഒരു വ്യക്തി കാണാനിടയായി. நான் அந்த நதியில் போடப்படும் போது ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படி என்னோடு கூட இருந்தால், நீர் ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை என்று அவர் சொன்னது போல காலையில் ஒரு மனுஷன் அந்த ஆற்றில் வந்து குளிக்க வரும்போது அந்த நான் அங்கு இருப்பதை அவர் கண்டார். ആമേൻ. ആ മനുഷ്യൻ എന്നെ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി. എന്നാൽ ഹോസ്പിറ്റലുകാര് അദ്ദേഹം എന്നെ അവിടെ കൊണ്ടുചെന്നതായി ഒരു അറിവും കൊടുത്തില്ല. കാഷ്വാലിറ്റി ഇട്ടിട്ട് മടങ്ങിപ്പോയി. എന്നാൽ ഹോസ്പിറ്റലുകാർ എന്നെ ഏറ്റെടുക്കാൻ തയ്യാറായില്ല. കാരണം ഞാൻ മരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നവർക്ക് തോന്നി. എന്നെ മാറ്റിയിട്ടിരിക്കുമ്പോൾ അവരുടെ ഇടയിൽ യേശുവിനെ സേവിക്കുന്ന ഒരു ഡോക്ടർ എന്നെ നോക്കുകയും ആമേൻ ഓക്സിജൻ എനിക്ക് തരികയും കുറച്ചു കഴിഞ്ഞ് ബോധം വരികയും ചെയ്തു.
நான் அந்த நேரத்தில் அந்த மனுஷனை எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டார். அந்த நேரத்தில் நான் மரண தருவாயில் இருப்பதை டாக்டர்மார் கண்ட பிறகு இனி இவர்கள் இந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவன் விட்டு விட்டார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்து இயேசுவை அறிந்த ஒரு டாக்டர் அங்கு இருந்தார். அவர் என்னை கூட்டிக் கொண்டு எனக்கு ஆக்சிஜன் கொடுத்தார். கொடுத்த உடனே எனக்கு சுய நினைவு மறுபடியும் வந்தது. എന്നാൽ ഈ ഹോസ്പിറ്റലിൽ 10 ദിവസം കിടക്കേണ്ടി വന്നു. ഈ 10 ദിവസവും അവൻ ശരീരം മുഴുവൻ പഴുപ്പ് ബാധിച്ച അനുഭവത്തിലായിരുന്നു ഞാൻ കിടന്നത്. நான் 10 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அந்த 10 நாட்களும் என்னுடைய சரீரத்தில் பல காயங்கள் இருந்தது. അവൻ അതുകൊണ്ട് ഡോക്ടേഴ്സ് சீழ் கூட இருந்தது. ആമേൻ. അതുകൊണ്ട് ഡോക്ടേഴ്സ് എന്നെ മോർച്ചറിയോട് ചേർന്ന് ഇടനാഴിയിൽ കൊണ്ടിട്ടു. ആമേൻ. അവിടെ കിടക്കുമ്പോൾ എന്റെ ഉമ്മ എന്നെ വന്ന് കണ്ടിട്ട് കൊണ്ടുപോകാൻ കഴിയാതെ കരഞ്ഞുകൊണ്ട് തിരിച്ചു പോകാനിടയായി തീർന്നു. அந்த நேரத்தில் நான் மரித்து விட்டேன் என்று சொல்லி என்னை மார்ச்சரியில் சவக்கிடங்கில் அவர்கள் வைத்தார்கள். அந்த நேரத்தில் என் தாயார் என்னை பார்க்க வந்து நான் மரித்து விட்டேன் என்று நினைத்து என்னுடைய சரீரத்தை அங்கே வைத்து விட்டு அவர்கள் அழுது வந்து விட்டார்கள். അവൻ ഈ സമയം ഞാൻ ദൈവത്തോട് ഇങ്ങനെ കരഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. ദൈവമേ, അവൻ ഈ പഴുത്തു വീർത്ത ശരീരത്തിൽ ഈ പ്രാണനെ എന്തിനു ശേഷിപ്പിച്ചിരിക്കുന്നു, എന്നെ എടുത്തുകൂടാ എന്ന് ചോദിച്ച് കരയുമ്പോൾ ദൈവം എന്നോട് ഇങ്ങനെ ഇടപെട്ടു, പ്രസവിച്ച സ്ത്രീ നിന്നെ മറന്നാലും ഞാൻ നിന്നെ മറന്നു കളകയില്ല. சீழ் பிடித்துதான் இந்த சரீரம் அழுகி போய்விட்டது, நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவர்கள் என்னை மார்ச்சரியில் வைத்து விட்டார்கள். என்னுடைய தாயாரும் என்னை கைவிட்டார். அந்த நேரத்தில் மனதில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது கர்த்தர் சொன்னார், தாயார் உன்னை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ആ വചനം ഞാൻ കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ എന്റെ ശിരസ് മുതൽ പാദം വരെ കറണ്ട് അടിക്കുന്നത് പോലൊരു ശക്തി വ്യാപരിക്കുകയും ഞാൻ പെട്ടെന്ന് ചാടി എഴുന്നേറ്റു. എനിക്ക് പൂർണ്ണമായൊരു ബലമുണ്ടായി. ഞാൻ തുള്ളിച്ചാടി ദൈവത്തെ ആരാധിക്കാൻ തുടങ്ങി. அந்த நேரத்தில் திடீரென்று மின்சாரத்தை போல ஒரு சக்தி என்னுடைய சரீரத்துக்குள் பிரவேசித்தது. திடீரென்று எழும்பி விட்டு நான் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். അവിടെ എല്ലാം ഓടി നടന്ന് യേശുവിനെ കുറിച്ച് വിളിച്ചു പറയാനിടയായി. எல்லா இடத்திலும் ஓடி போய் இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தேன். ആമേൻ. എവിടെയെല്ലാം ഞാൻ കഷ്ടത്തിൽ വീണ് കിടന്നോ അവിടെയെല്ലാം ആമേൻ ദൈവശക്തി പ്രാപിച്ച് എഴുന്നേൽക്കാനും യേശു കർത്താവിനെ ഉയർത്തുവാനും എന്റെ ദൈവം എന്നെ സഹായിച്ചുകൊണ്ടിരുന്നു. பல இடத்தில் நான் விழுந்த, நான் காயப்பட்டேன், அடிப்பட்டேன், பலவீனப்பட்டேன். அந்த இடங்கள் எல்லாம் கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார், எனக்கு ஜீவனை கொடுத்தார். இயேசுவை நான் உயர்த்தினேன். ആമേൻ. വിശദീകരിച്ചു കൊണ്ടിരുന്നാൽ ഇനിയും പറയാൻ ഒരുപാട് കഷ്ടങ്ങൾ ഞാൻ അനുഭവിച്ചു. இப்படி நான் ஆராதிக்கும் போது பல உபத்திரவங்களை நான் சகித்தேன். ആമേൻ. അതെ തെരുവിൽ അതെ നാടോടികളുടെ കൂടെ കിടന്നതും ആമേൻ അതെ വനത്തിന്റെ അകത്ത് കിടന്നതും പച്ചയിലകൾ കഴിച്ചതും ആമേൻ അതെ റോഡരികിലുള്ള പൈപ്പിലെ വെള്ളം കുടിച്ചതുമായ ആമേൻ അനുഭവങ്ങൾ എന്റെ ജീവിതത്തിൽ ഒരുപാട് ഉണ്ടായിട്ടുണ്ട്. பல முறை ரோடில் கிடக்கிற மனுஷனோடு கூட நான் கிடக்க வேண்டி வந்தது. இலைகளை சாப்பிட்டது உண்டு, ரோட்டில் போகிற தண்ணியை குடித்தது உண்டு. பல உபத்திரங்கள் வழியாக நான் போனேன். എന്നെ കുറിച്ച് ടിവിയിലും പത്രങ്ങളിലും വാർത്ത കൊടുത്ത് അന്വേഷിക്കുമ്പോൾ പിന്നെയും പിടിച്ചോണ്ടോ ഉപദ്രവിക്കുമല്ലോ എന്ന് ഭയന്ന് ആമേൻ ദൈവം എന്നോട് ദാവീദ് അബീമേലെക്കിന്റെ മുൻപിൽ നിന്ന് കുത്തിപ്പുറമെ നടിച്ച് ഓടിപ്പോയി എന്ന് ഇടപെട്ടതിനാൽ ഭ്രാന്തിയായി അഭിനയിച്ചുകൊണ്ടും തെരുവിലൂടെ നടക്കേണ്ടി വന്നു. நான் அந்த நேரத்தில் டிவி மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக என்னை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்று அறிந்த போது மறுபடியுமாக அவர்கள் கையில் அகப்பட்டால் மறுபடியும் காயப்படுவேன் என்று சொல்லி நான் ஒரு பைத்தியக்காரியை போல, தாவீது அபிமெலேக் ராஜாவுக்கு முன்னாடி பைத்தியக்காரனை போல நடித்தது போல நானும் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆமென். 7 மாசமாக ആമേൻ. എല്ലാ കഷ്ടങ്ങൾക്കും ശേഷമായി ആമേൻ ഞാനൊരു അനാഥശാലയിലെത്തി. അവിടെ നിന്നൊരു ബൈബിൾ കോളേജിൽ പഠിക്കാൻ പോയി. ഈ ബൈബിൾ കോളേജിൽ പഠിക്കുന്നതിന്റെ ആദ്യത്തെ മാസം തന്നെ എന്നെ ഒരു ഓസ്ട്രേലിയൻ മിഷണറി തന്റെ മകളായി ഏറ്റെടുക്കാനിടയായി. நான் பைபிள் காலேஜில் படிக்க ஆரம்பித்தேன். அது அந்த நாட்களில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதான ஒரு மிஷனரி என்னை தத்தெடுத்தார்கள். ആമേൻ. ഈ മിഷണറി 5.5 വർഷം എന്നെ പഠിപ്പിക്കുകയും എന്നെ തന്റെ മകളെ പോലെ വളർത്തുകയും ചെയ്തു. 5.5 வருடமாக அந்த மிஷனரி சகோதரி என்னை வளர்த்தெடுத்தார்கள். எனக்கு പഠിക്കവും ഉദവി ചെയ്താர்கள். ആമേൻ. ഈ സമയം അതെ ബൈബിൾ കോളേജിലെ പഠനമെല്ലാം കഴിഞ്ഞിറങ്ങി വരുമ്പോൾ എന്റെ വീട്ടിലേക്ക് പോകാൻ ദൈവം എനിക്ക് ആലോചന തന്നു. நான் பைபிள் காலேஜை படித்த பிறகு முடித்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு செல்ல கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். ആമേൻ. ഞാൻ എന്റെ വീട്ടിൽ ചെല്ലുമ്പോൾ എന്റെ പിതാവിന്റെ കൃഷിഭൂമികളോ ആമേൻ എന്നെ ഉപദ്രവിച്ച ആമേൻ മണിമാളികയൊന്നും അവിടെ ഇല്ല. അതെല്ലാം കൈവിട്ടു പോയി. എന്റെ മാതാവ് ഭ്രാന്തിയായി പോയി. സഹോദരങ്ങളെല്ലാം എന്റെ ബന്ധുക്കളുടെ വീട്ടിലായി. എന്റെ പിതാവ് തളർവാദ രോഗം പിടിച്ചു കിടന്നു. ഈ കാരണത്താൽ കൃഷിഭൂമികളെല്ലാം ഇങ്ങനെ പാട്ടത്തിന് കൊടുത്തിരുന്നു. അവരെല്ലാം പ്രമാണമുണ്ടാക്കി ആ ഭൂമിയെല്ലാം അവരുടേതാക്കി തീർത്തു. അങ്ങനെ വല്ലാത്തൊരു കഷ്ടത്തിൽ അവരായിരിക്കുന്നത് കാണാനിടയായി. நான் அந்த வீட்டுக்கு போகும்போது என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பாழாக கிடந்தது. அதை கவனிக்க யாரும் இல்ல. அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்தது, தகப்பனாருக்கு வாதம் பிடித்தது. இப்படி பெரிய ஒரு குழப்பமான சூழலில் அவர்கள் இருந்தார்கள். ആമേൻ. ഞാൻ ദേശത്ത് ചെല്ലുമ്പോൾ
ദേശക്കാരെല്ലാം ചോദിച്ചു, നിന്റെ വാപ്പ പറഞ്ഞു നീ ഒരു ക്രിസ്ത്യാനിയുടെ കൂടെ ഓടിപ്പോയി എന്ന്, ഇപ്പോൾ എവിടുന്നാ വരുന്നതെന്ന് ചോദിക്കാനിടയായി. அவர்கள் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் நான் அங்க வருவதை கண்டபோது, உங்களுடைய தகப்பனார் ஒரு கிறிஸ்துவ பையனை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார் என்று சொன்னார்களே, நீ எங்கேருந்து வர என்று அவர்கள் கேட்டார். അപ്പോൾ ഞാൻ അവരോട് പറഞ്ഞു, ഞാൻ ഓടിപ്പോയത് ക്രിസ്ത്യാനിയുടെ കൂടെ അല്ല, ക്രിസ്തുവിന്റെ കൂടെയാ, അവൻ എന്നോട് കൂടെ വന്നിട്ടുണ്ടെന്ന്. அப்போது நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவனோடு கூட ஓடவில்லை, கிறிஸ்துவோடு கூட ஓடிவிட்டேன் என்று சொன்னேன். ഇങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ക്രിസ്തു എന്നോട് കൂടെ ഉണ്ടെന്ന് ഞാൻ പറയുമ്പോൾ തന്നെ ഭ്രാന്തിയായി ദേശത്തൂടെ ഓടി നടക്കുന്ന എന്റെ ഉമ്മ നിലവിളിക്കാൻ തുടങ്ങി, അയ്യോ തീ വന്നേ, തീയേ തീയേ എന്ന് പറയാൻ തുടങ്ങി. அப்பொழுது நான் கிறிஸ்துவோடு கூட ஓடிவிட்டேன் என்று சொன்னபோது, ஒரு பைத்தியக்காரியை போல அலைந்து கொண்டிருந்த தாய், ஐயோ நெருப்பு வந்து விட்டது என்று அலற ஆரம்பித்தார்கள். ആമേൻ. പെട്ടെന്ന് എന്റെ ഉമ്മായി ഞാൻ പിടിച്ച്, என்னுடைய தாயை பிடித்து ആമേൻ, ഈ ഓലഷെഡിന്റെ മുറ്റത്ത് കൊണ്ടുവന്നിരുത്തി என்னுடைய ஓலை குடிசைக்குள் அவர்களை கொண்டு வந்து உட்கார வைத்தேன். തളർവാദ രോഗം പിടിച്ച എന്റെ പിതാവിനെ ഒരു ഓലഷെഡ് കെട്ടി ആൾക്കാരെല്ലാം കൂടെ ആമേൻ പിതാവിന്റെ ഭൂമിയിൽ തന്നെ കിടത്തിയിരിക്കുകയായിരുന്നു. வீடெல்லாம் பாழாய் போய் விட்டதனால ஒரு ஓலை குடிசையை அவர்கள் செய்து அதில் தான் அவர்கள் இருந்தார்கள். അവിടെ കൊണ്ടുവന്നിരുത്തി ഞാൻ മുഴങ്കാലിന്മേൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി, ദൈവമേ നീ എന്നെ ഓർക്കണമേ, ഈ നാട്ടിൽ നിന്ന് ഞാൻ നിന്നോടുകൂടെ ഓടിപ്പോയി എന്ന് ഞാൻ പറഞ്ഞെങ്കിൽ നിന്റെ പ്രവൃത്തി എന്റെ മാതാവിന്മേൽ ചെയ്യണമേ, അവർക്ക് സുബോധമുണ്ടാകണമേ, ഈ കൂടി നിൽക്കുന്ന ജനം ഇത് നിന്റെ പ്രവൃത്തിയാണെന്ന് കാണിക്കണമേ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. நான் அப்போது என்னுடைய தாயார் பக்கத்தில் அந்த வீட்டிற்குள் இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உம்மோடு கூட தான் ஓடி போய்விட்டேன் என்று நிரூபிக்கும்படியாக அது சத்தியமாயிருந்தால் என்னுடைய தாயாருக்கு விடுதலை தந்து உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபித்தேன். പെട്ടെന്ന് എന്റെ ഉമ്മായിയുടെ മേൽ ഭരിച്ചിരുന്ന അന്ധകാര ശക്തി അവരെ വിട്ടുപോയി, അവർ സുബോധം പ്രാപിച്ച് എഴുന്നേൽക്കാനിടയായി തീർന്നു. அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த அசுத்த வல்லமை அவர்களை விட்டு போய்விட்டது. தெளிவோடு அவர்கள் எழும்பி நின்றார்கள். ആൾക്കാരെല്ലാം ചോദിച്ചു, നീ ഇത്രയും നാൾ ഇവിടുന്ന് പോയി മന്ത്രവാദം പഠിച്ചുകൊണ്ട് വന്നതാണോ, ഇത് എന്തൊരു പ്രവൃത്തിയാണെന്ന് ചോദിച്ചു. அவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், நீ இத்தனை நாள் இந்த வீட்டை விட்டு போட்டு மந்திரத்தை படித்து வந்து விட்டாயா, எப்படி இதை செய்தா என்று கேட்டார்கள். ഞാൻ പറഞ്ഞു, ഇത് മന്ത്രവാദത്തിന്റെ ശക്തിയല്ല, സകല നാമത്തിലും മേലായ നാമമുള്ള യേശു ക്രിസ്തുവിന്റെ പ്രവൃത്തിയാണ്. நான் சொன்னது மந்திர சக்தி அல்ல, எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசுவின் நாமத்தினுடைய சக்தி என்று சொன்னேன். ഞാൻ പറഞ്ഞു, എല്ലാ നാമത്തിലും മേലായ നാമമുള്ള യേശുവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിച്ചാൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ ആരാധിച്ചാൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ കൽപ്പിച്ചാൽ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി ഉണ്ടാകും, മരിച്ചവൻ എഴുന്നേൽക്കും, തളർവാദ രോഗികൾ ചാടി എഴുന്നേൽക്കും, ഭൂതങ്ങൾ വിട്ടുപോകും എന്നിങ്ങനെ ഞാൻ പറയാൻ തുടങ്ങി. அப்பொழுது நான் சொன்னேன், எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நாம் ஜெபித்தால் கர்த்தர் அதிசயங்களை செய்வார், சப்பானிகள் நடப்பார்கள், மரித்தவர்கள் எழும்புவார்கள் என்று நான் சொன்னேன். ഈ സമയം അകത്ത് കിടക്കുന്ന തളർവാദ രോഗം പിടിപെട്ട എന്റെ വാപ്പ വിളിക്കാൻ തുടങ്ങി, അയ്യോ മക്കളെ, നീ പറയുന്ന ആ യേശുവിന്റെ നാമത്തിൽ എനിക്കും കൂടെ വേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിക്ക്, ഞാനും ഇവിടെ എഴുന്നേൽക്കട്ടെ, യേശുവേ യേശുവേ എന്നെ എഴുന്നേൽപ്പിക്കണമേ എന്ന് പറയാൻ തുടങ്ങി. அப்பொழுது வாதம் பிடித்ததான என்று தகப்பனார் அதை கேட்டபோது, என்னுடைய பிள்ளையே, அது நீ சொன்னது உண்மையாக இருந்தால் என்னுடைய வாதத்திலிருந்து உன்னுடைய இயேசு விடுதலை தரட்டுமே என்று சொல்லி அவரும் இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பித்தார். ഇനി യേശുവിനെ വിളിക്കരുതെന്ന് പറഞ്ഞ് എന്റെ വായടച്ച് ചവിട്ടി എന്റെ പിതാവിനെ കൊണ്ട് എന്റെ ദൈവം യേശുവേ എന്ന് വിളിപ്പിക്കാനിടയായിട്ട് எந்த தகப்பனார் என்னை பார்த்து இனி இயேசுவுடைய பெயரை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி என்னுடைய வாயின் மேல் அடித்தாரே, அதே தகப்பனார் இயேசுவே என்று கூப்பிட கர்த்தர் உதவி செய்தார். എല്ലാ നാവും യേശു ക്രിസ്തുവിനെ ഏറ്റുപറയേണ്ടി വരും. ஒரு நாள் வரும், அன்றைக்கு எல்லா நாவுகளும் இயேசுவை அறிக்கையிடுவார்கள். ആമേൻ. എന്റെ അനുഭവത്തിലൂടെ ഞാൻ ഇങ്ങനെ മനസ്സിലാക്കുന്നു, നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന ദൈവശക്തിയാൽ നമ്മെ കാണുന്നവർ യേശു ക്രിസ്തുവിനെ ഏറ്റുപറയണം. அப்பொழுது நான் அறிந்த காரியம், நமக்குள் இருக்கிறதான தேவனுடைய வல்லமை நிமித்தம் நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை அறிக்கையிட வேண்டும். Praise the Lord. അങ്ങനെ എന്റെ പിതാവും മാതാവും സൗഖ്യം പ്രാപിച്ചു. என்னுடைய தகப்பனாரும் சுகம் பெற்றார், தாயாரும் சுகம் பெற்றார்கள். ആമേൻ. അവർ ഇന്നും ഞാൻ യേശുവിനെ സേവിക്കുന്നത് നിമിത്തമായി, യേശുവിനെ ആരാധിക്കുന്ന നിമിത്തമായി ലഭിക്കുന്ന നന്മയാൽ ഇന്നും അവർ ആയിരിക്കുന്നു. அவர்கள் நான் இயேசுவின் மூலமாக பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மை நிமித்தம் அவர்களும் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ആമേൻ. അതെ, കർത്താവിനു വേണ്ടി കഷ്ടങ്ങളുടെ നടുവിൽ, പ്രതികൂലങ്ങളുടെ നടുവിൽ, നിന്ദകളുടെ നടുവിൽ, ആമേൻ, ഒറ്റപ്പെടലിന്റെ നടുവിൽ, ഏകാന്തതയുടെ നടുവിൽ, ജനിപ്പിച്ചവരെല്ലാം തള്ളിക്കളഞ്ഞ അനുഭവത്തിന്റെ നടുവിൽ യേശുവിനെ മാത്രം നോക്കി ഉറച്ചു നിന്നതിനാൽ എന്റെ ദൈവം എന്നോട് കൂടെ ഇരുന്ന് ആമേൻ തന്റെ പ്രവൃത്തി എന്നിലൂടെ വെളിപ്പെടുത്താനിടയായി തീർന്നു. കഷ്ടങ്ങളിൽ
கஷ்டங்களின் மத்தியில், நிந்தைகள் அவமானங்களின் மத்தியில், தனிமையின் மத்தியில் என்னை பெற்றெடுத்தவர்கள் என்னை தள்ளிவிட்டது நிமித்தம் நான் இயேசுவையே பற்றி கொண்டிருந்ததினால அவர் என்னோடு இருக்கிறார் என்று கடைசியாக அவர் நிரூபித்து காண்பித்தார். ഈ പ്രഭാതവേളയിൽ ഞാൻ നിങ്ങളോട് വിളിച്ചു പറയട്ടെ, ജനിപ്പിച്ചവർ തള്ളിക്കളഞ്ഞാലും സൃഷ്ടിച്ച ദൈവം മറക്കയില്ല. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நம்மை பெற்றெடுத்தவர்கள் நம்மை தள்ளிவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். ആമേൻ. ക്രിസ്തു യേശുവിൽ ഭക്തിയോടെ ജീവിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നവർക്കെല്ലാം ഉപദ്രവമുണ്ട്. கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியா இருக்க மனதா இருக்கிறவர்கள் எல்லாரும் உபத்திரவப்படுவார்கள். എന്നാൽ ഉപദ്രവങ്ങളോട് കൂടെ 100 മടങ്ങ് പ്രതിഫലം തരുന്ന ദൈവം. ஆனால் நம்முடைய தேவன் உபத்திரவங்களோடு கூட 100 மடங்காக அவர் பிரதிபலனை தருவார். ആമേൻ. ഇന്ന് പകൽ ആ ദൈവത്തിന്റെ ശക്തി അനുഭവിച്ചറിയുവാനും അവന്റെ സന്നിധിയിൽ ആയിരിക്കുവാനും ദൈവം നമ്മെ ഒരുക്കിയതുകൊണ്ട് നമുക്ക് കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. மறுபடியுமாக இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சக்தியை வல்லமையை அனுபவிக்க முடியாத தேவனை உயர்த்துவோமாக. ആമേൻ. പിന്നെയും ദൈവം എന്റെ ജീവിതത്തിൽ അത്ഭുതങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടേയിരുന്നു. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அதிசயங்களை செய்தார். ആമേൻ. എന്റെ വിവാഹം അത്ഭുതകരമായ നിലയിൽ ഈ മിഷണറി നടത്തുവാനിടയായി തീർന്നു. என்னுடைய விவாகத்தை இந்த மிஷனரி என்னை தத்தெடுத்துதான் இந்த மிஷனரி தாய் விவாகத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். ആമേൻ. ഞാൻ എന്റെ ശരീരത്തിലേറ്റ പീഡനങ്ങളാൽ എനിക്ക് മക്കൾ ഉണ്ടാകുകയില്ലെന്ന് ഡോക്ടേഴ്സ് എല്ലാം വിധി എഴുതി. എന്നാൽ എന്റെ ദൈവം ജീവിക്കുന്ന ദൈവമാകയാൽ ആമേൻ എനിക്ക് തലമുറകളെ തരാനിടയായി. எனக்குள் என்னுடைய சரீரத்தில் நான் பட்ட உபத்திரவத்து நிமித்தம் எனக்கு நான் பிள்ளைகளை பெற மாட்டேன் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினால் எனக்கு பிள்ளைகளை தந்தார். ആമേൻ. അതെ, എനിക്ക് 2 കുഞ്ഞുങ്ങളുണ്ട്. മൂത്തയാളിന് 4 വയസ്സ്, രണ്ടാമത്തെ ആളിന് 1.5 വയസ്സ്. 2 കുഞ്ഞുങ്ങളും ആൺകുഞ്ഞുങ്ങളാണ്. 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். ஒரு பிள்ளைக்கு 4 வயது, ஒரு பிள்ளைக்கு 1.5 வயது. ആമേൻ. ഇന്നും ആമേൻ ഞങ്ങൾ തിരുവനന്തപുരത്ത് താമസിച്ചുകൊണ്ട് കർത്താവിന്റെ വേല ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. நாங்கள் இன்றைக்கும் திருவனந்தபுரம் என்கிறதான ஊரில் நாங்கள் வசித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். ആമേൻ. അനേകം മുസ്ലിം സഹോദരികളെയും സഹോദരങ്ങളെയും കർത്താവിന്റെ നാമത്തിനു വേണ്ടി നേടിയെടുക്കുവാൻ പരിശുദ്ധാത്മാവിനെ നടത്തിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேக முஸ்லிம் சகோதர சகோதரிகளை கர்த்தர் பக்கமாய் ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்து வருகிறார். ആമേൻ. ഇന്ന് അതേ പകലിൽ നിങ്ങളുടെ നടുവിൽ ദൈവം എനിക്ക് തന്ന വാഗ്ദത്ത പ്രകാരം ആമേൻ നിങ്ങളുടെ നടുവിലും വന്ന് കർത്താവിന്റെ നാമത്തെ ഉയർത്തുവാൻ ലഭിച്ച അവസരത്തിനായി ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த இடத்தில் உங்கள் மத்தியில் வந்து அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ആമേൻ. ഇവിടെ അവസരം ഒരുക്കി എന്നെ വിളിച്ച എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും എന്നെ ശ്രദ്ധിച്ചവർക്കും നന്ദി പറഞ്ഞ് എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാൻ പറഞ്ഞുകൊണ്ട് ദൈവസന്നിധിയിൽ ഞാൻ என்னை இங்கே அழைத்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததான பிரியமானவர்களுக்கும் என்னை கவனித்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கொஞ்ச நேரம் இவருடைய வாழ்வில் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் எல்லாருமே முழங்கால் படியிட்டு உன்னதமான தெய்வத்துக்கு அந்த மகிமையை செலுத்தி முழு வல்லமையோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன் என்று சொன்னவர் நம் அனைவரோடும் கூட இருக்கிறார். இந்த சகோதரி கூட இருந்து கடைசி நாட்கள் வரைக்கும் தம்முடைய வேலையை செய்யும்படியாய் கர்த்தரை உயர்த்தி முழு வல்லமையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மத்தியிலும் கோலைகளைப் போல உலகத்துக்கும் பதவிக்கும் பட்டத்துக்கும் வீட்டுக்கும் மற்றும் சொந்தக்காரர்களுக்கும் பயந்து கொண்டு நாம் சுவிசேஷத்தை அடக்கி போடாமல் நமக்கு தேவன் கொடுத்ததான சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தின் சுடர்களை பிடித்துக் கொண்டு கோணலும் மாறுபாடான சந்ததி மத்தியில் வல்லமையாய் சுடர்களை போல பிரகாசிக்க உன்னதமான தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எனக்கு இரத்த சாட்சிகளாக அப்படிப்பட்ட விசேஷமான வல்லமை நம் அனைவருக்கும் தரும்படியாக முழு வல்லமையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு விசேஷ வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் அடிக்கடி நான் கேட்கிற சத்தங்களில் இது ஒன்று. எனக்கு அதிகமாக பிடித்தது ஜான் வெஸ்லி அவர் சொல்லக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெஸ்ட் ரிவார்ட் தேவன் அவனோடு கூட இருப்பது, மனிதன் தேவனோடு வாழ்வது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே தந்திருக்கிறார். சேற்றில் இருந்தோம், உளையான சேற்றுக்குள் தங்கியிருந்தோம், படுகுழிக்குள் இருந்தோம்.
ஆனால் கர்த்தரோ தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை அவருடைய கண்மலை மேல் நிறுத்தி நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக செய்து நம்முடைய வாயிலே புதுப்பாட்டை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவத்தின் செயலுக்காய் சேற்றிலிருந்து நம்மை தூக்கினவருக்காய் முழு வல்லமையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மத்தியிலும் இதுவரைக்கும் யாராவது ஆண்டவரை மறுதலித்து நான் கிறிஸ்தவன் அல்ல என்பது போல் நடித்து வெளியரங்கமாக வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு கூட செல்ல பயந்து கொண்டிருந்த யாராவது இருந்தாலும் இன்றைக்கு அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, ஒரு நாள் என்று இருந்தால் அந்த நாள் உமக்காக இருக்கட்டும். எனக்கென்று ஒரு நேரம் வைத்திருப்பேன் என்றால் அந்த நேரம் நம்முடைய நேரமாக இருக்கட்டும். என்னுடைய ரத்தம் அதற்காக கொதிக்கட்டும். ஆண்டவரே, உண்மை நான் கடுகளவும் மறுதலித்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட விசேஷமான சாட்சியாக என்னை மாற்ற மாட்டவரே, முழு வல்லமையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.